ஹரே கிருஷ்ணா. இதில் பகவத் வந்து பார்க்குறோம். நம்ம லெசன் 3 வரையும் முடிச்சிருக்கோம் கிஃப்ட் ஃப்ரம் கார்டில். இதுக்கு அடுத்து வந்து அடுத்த லெசன் வந்து கொஞ்சம் கஷ்டம். அதனால் பகவத்கீதை 2வது சாப்டர் முடிச்சுட்டு திருப்பி லெசன் 4 பார்க்கலாம். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணலாம் கிளாஸை. ஃபஸ்ட்டு கீர்த்தனை, அப்புறம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஜய குரு தேவா ஜய குரு தேவா குரு தேவா ஜய குரு தேவா ஜய பிரபுபாதா 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 ஜய பிரபுபாதா ஜய Hare
Krishna Krishna Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama Rama Hare 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 Krishna 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 Hare 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 Rama Rama Hare 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 Krishna 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 Hare 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 Rama Rama Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna. Very good. Super answer. யாரெல்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்க? संतोष श्वेता माता चारुमती माता जी सात्विका निकिता शुभा अच्छु छोटू हरे कृष्णा गिरिजा माता जी अक्षया अपूर्व हरे कृष्णा अक्षय माता जी संतोष திருப்பி அப்புறம் கீதா மாதா जी हरे कृष्णा சுசித்ரா மாதா जी संशय हरे कृष्णा ஓகே வழக்கமா ஜெனரலா ஜாயின் பண்ணிட்டாங்க இப்போ வந்து பிரேயர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் இதுல வந்து நா தஸ்ய காரியம் கரணம் ச வித்யதே ஓகே இது வந்து போன தடவை பார்த்ததுக்கு அடுத்த ஸ்லோகம் ராஜகில் பக்கம் bb.blogspot.com போயிட்டு லாஸ்ட் டே பார்த்தோம் இல்லையா वैराग्य विद्या निज भक्ति योगा शिक्षा तमेक पुरुष पुराना श्री कृष्ण चैतन्य शरीरधारी कृपा मुदिर्यस्तम अहम प्रबद्धे ये चैतन्य महाप्रभुति பார்த்தோம். அதுக்கு அடுத்தது வந்து பவந்தமேவானுச்சரன் யமுனாச்சலர் பெயர். இதுக்கு அடுத்தது இந்த ஸ்லோகம். அது சர்ச் பண்ணும்போது ந தஸ்ய அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க வந்தோம். நான் படிக்கிறேன், ரிப்பீட் பண்ணுங்க. ந தஸ்ய காரியம் கரணம் ச வித்யதே ந தத் சமஸ் ச அபி அதிகஸ் ச दृश्यते परासि शक्ति विविधैव श्रूयते स्वाभाविकी ज्ञान बल क्रिया च
न तस्य कार्यं करणं च विद्यते 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 न तत्समश्च अभ्यधिगश्च दृश्यते न तत्समस्य अधिकश्च दृश्यते अभ्यधिगश्च अभ्यधिकश्च न तत्समश्च अभ्यधिगश्च दृश्यते न तत्समस्य अभ्यधिगश्च दृश्यते अभ्यधिकश्च दृश्यते என்னோட உயர்ந்தவங்க யாரும் கிடையாது. ஓகே, பராசக்திர் விவிதைவ சூயதே பராசக்திர் விவிதைவ சூயதே स्वाभाविकी ज्ञान बल क्रिया च स्वाभाविकी ज्ञान बल क्रिया च न तस्य कार्यं करणं च विद्यते न तत्समश्च अभिगतिगश्च दृश्यते पराशक्ति विविधैव श्रूयते स्वाभाविकी ज्ञान बला क्रिया च न तस्य कार्यं करणं च विद्यते न तत्समश्च अभिगतिगश्च दृश्यते न तत्समश्च अभ्यधिगश्च दृश्यते पराशक्ति विविधैव श्रूयते स्वाभाविकी ज्ञान बला क्रिया च न तस्य कार्यं करणं च विद्यते न तत्समश्च अभ्यधिगश्च दृश्यते पराशक्ति विविधैव श्रूयते स्वाभाविकी ज्ञान बला क्रिया च இது அர்த்தம் பார்க்கலாம். செட் 1 கேக்குறான். செட் 1 பிரேயர் செட் 1 தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம எல்லாமே கேக்க சந்தோஷ் கேட்டிருக்கான். இது வந்து தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஆக்சுவலி பெஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், நீங்க இந்த இதுல இத காப்பி பண்ணி மட்டும் வாட்ஸ்அப்ல அனுப்பி வச்சிடலாம். ஆனா வரிசையா பார்த்துட்டு இருக்கோம். அதனால பிரேயர்ஸ்ல செட் 1ல லாஸ்ட் டைம் வைராகிய வித்யா பார்த்தோம். அதுக்கு அடுத்ததுக்கு அடுத்தது வரும். ரொம்ப ஈஸி கண்டுபிடிக்கிறது. மீரா ஜாயின் பண்ணிருக்கா. ஓகே, கீதா மாதாஜி கனடா சார் பிரபு சேம் ஜாயின் பண்ணிருக்கா. ஓகே. The Supreme Lord has nothing to do and no one is found to be equal to or greater than him. அதாவது கடவுளுக்கு வந்து இங்க எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கிருஷ்ணா இங்க வந்து பர்த் எடுக்கிறாருன்னா நமக்கு ஒரு காரணம் இருக்கு. நம்ம இந்த சைக்கிள்ல வந்திருக்கோம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நமக்கு நிறைய அன்ஃபுல்ஃபில்டு டிசைர்ஸ் இருக்கு இல்லையா, அதனால அதை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்காக நம்ம இங்கே பிறந்திருக்கோம். ஆனால் கிருஷ்ணனுடைய பிறப்புக்கு வந்து அந்த மத காரணம் கிடையாது. அவருடைய பிறப்பு செயல்கள் வந்து நம்மளால இந்த மனித பிறவில வந்து புரிஞ்சுக்க முடியாது. அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு அடுத்த பிறவி கிடையாது. ஓகே, கிருஷ்ணா எதுவுமே பண்ண தேவையில்லை, ஹேஸ் நத்திங் டு டூ. அதே மாதிரி யாருமே அவருக்கு ஈக்குவல் கிடையாது, அவரோட மேலேயும் கிடையாது. ஓகே, அசம ஊர்த்தவா அப்படின்னா அவருக்கு ஈக்குவலும் கிடையாது, அவருக்கு மேலேயும் கிடையாது. ஹீ இஸ் சுப்பீரியர். ஓகே, ஃபார் எவ்ரிதிங் இஸ் டன் நேச்சுரலி அண்ட் சிஸ்டமேட்டிக்கலி. நிறைய பேர் சொல்லுவாங்க, சின்ன குழந்தை சொல்லும்போது என்ன சொல்லுவோம், காரு ஆட்டோமேட்டிக்காக வருது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனால் கொஞ்சம் வளர்ந்தவங்க சொல்லுவாங்க, காருக்குள்ள டிரைவர் இருக்காரு, அவர் வந்து அந்த மிஷினை இயக்கிறதுனால அந்த கார் வந்து பக்குவமாக ஓடுது. அதே மாதிரி இந்த உலகமும் அப்படின்னா இந்த யூனிவர்ஸும் இட் இஸ் ஆல் ஆட்டோமேட்டிக்கலி ரொட்டேட்டிங். எர்த் பிளானட்டு எல்லாம் ஒரு ஆர்பிட்டில் வருது. கரெக்டாக சன் வந்து ரைஸ் ஆகுது, சன்னு செட் ஆகுது. இதெல்லாம் கரெக்டாக நடக்குதா? ஆமாம், எல்லாம் கரெக்டாக நடக்குதா? காலையில் ஆனவனா 4 o'clock 5 o'clock 6 o'clock எல்லாம் கரெக்டாக நடக்குதா? அதெல்லாம் எப்படின்னா
it naturally systematically done by his multifarious energies. அவருக்கு நிறைய எனர்ஜி இருக்கு. முதன்மையா 3 எனர்ஜி இருக்கு. எக்ஸ்டர்னல் எனர்ஜி, மார்ஜினல் எனர்ஜி. இந்த 3 விதமா மார்ஜினல்னா மனிதர்கள்லாம் லிவிங் என்டிட்டி எல்லாம் மார்ஜினல் எனர்ஜி. பீச்சுக்கு போறோம், பீச்சில் வந்து கரையில் நிற்கிறோம் இல்லையா, அந்த வேவ் வருதுல்ல, அது மார்ஜின். அது மாதிரி வேவ் வந்து நம்மளை தண்ணிக்குள்ளேயும் கொண்டு போகலாம், நிலத்துலையும் இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம வந்து மாயாக்குள்ளேயும் போகலாம், கிருஷ்ணா சைடு இருக்கலாம். ஓகேவா? அதான் மார்ஜினல். அந்த மார்ஜினில் நிற்கிறோம். இந்த சைடு போகலாம், அந்த சைடு வரலாம், மார்ஜின். இன்டர்னல் எனர்ஜினா கிருஷ்ணாவோட சக்தி, ராதாராணி. எக்ஸ்டர்னல் எனர்ஜினா துர்கா, வெரி குட், மாயா. ஓகே. ஸோ இந்த மாதிரி மல்டிபேரியஸ் எனர்ஜிஸில் வந்து இந்த யூனிவர்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலி இட் இஸ் பீங் கண்டக்டட். ஓகே, இதுதான் அந்த ப்ரேயரு. இப்போ நம்ம இந்த கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம். பகவத்கீதா அதுக்கு முன்னால் ப்ரேயர் சொல்லிடலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானஞ்சனசலாக்கயா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. மூகம் கரோதி வாசாலம் பங்குலங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே ஸ்ரீகுரும் நிர்தாரணம். நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த स्वामिनिधि नामिने. नमस्ते सारस्वति देवे गौरवाणी प्रचारिणे. निर्विशेष शून्यवादी भाष्योपदेशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद. श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्ण महामंत्र की जय. श्री भक्तिवेदांत स्वामी श्री प्रभुपाद महाराज की निताय गौर प्रेमानंदे. हरि ओम. हरे कृष्णा. நான் முதலே சொன்ன மாதிரி இப்போ அந்த கிஃப்ட் ஃப்ரம் காட் வந்து லெசன் 3 வரை முடிச்சிட்டோம். ஓகே, அதுவே ரொம்ப ஈஸியாக இருந்தது, கொஞ்சம் பேசிக்ஸு. இப்போ வந்து பகவத்கீதையில் வந்து செகண்ட் சாப்டர் முடிச்சுட்டு திருப்பி லெசன் 4, அப்புறம் பகவத்கீதை 3, 4, 5 3 சாப்டரையும் பார்த்துட்டு தான் அதுக்கடுத்த லெசன் தான் பார்க்க முடியும். ஓகே, அதனால வரிசையாக அப்படி மாறி மாறி தான் வரும். ஓகே, இப்போ 26 ஸ்லோகம். ஏற்கனவே 25 வரையும் பார்த்துருக்கோம் நம்ம இல்லையா. சோலோடைய ஆன்மாவுடைய கேரக்டர்ஸ்லாம் பார்த்தோம். ஆன்மா அழிக்க முடியாது, உலர்த்த முடியாது, தீயால் எரிக்க முடியாது, யாரும் வெட்ட முடியாது, வெப்பனால் வெட்ட முடியாது. இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் ஆன்மாவுடைய குணங்களை வந்து பார்த்தோம். ஓகே, இப்போ வந்து தொடர்ச்சியாக கிருஷ்ணர் வந்து சொல்கிறாரு. ரொம்ப இம்பார்ட்டண்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர். அதான் கீதையின் உட்சுருக்கம் சொல்லுவாங்க. இது நான் படிக்கிறேன். அதச்சைனம் நித்யஜாதம் நித்யம் வா மன்யசே மிருதம் யதா வீத்வம் மகாபாஹோ நைனம் சோசிதுமர்ஹசி. 2வது அத்தியாயம் 26வது ஸ்லோகம். ஓகே, அதச்சைனம் நித்யஜாதம் நித்யம் வா மன்யசே மிருதம் ததாபி த்வம் மகாபாஹோ நைனம் சோசிதும் அர்ஹசி. முதல்ல ஆங்கிலத்தில் படிக்கிறேன், அப்புறம் தமிழில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். If however you think that the soul or symptoms of life is always born and dies forever, you still have no reason to lament, O mighty armed. இப்போ கிருஷ்ணர் வந்து அர்ஜுனோட சொல்றார். அர்ஜுனர் வந்து போர்க்களத்தில் சண்டை போட முடியாதுன்னு சொல்லிட்டாரு.
ஓகே, அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து நீ இந்த உடல் இல்லை ஆன்மா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொல்லும்போது நீங்க வந்து இந்த சோல் அப்படிங்கிறதே வந்து இட் born and dies, அதாவது அது சோலுமே ஆன்மாவுமே பிறக்குது ஆன்மாவும் இறக்குது அப்படி நினைச்சாலும் உனக்கு என்ன, அதுக்கு என்ன எதனால் வருத்தப்படும் அப்படின்னு கேட்கிறார் கிருஷ்ணர் அர்ஜுனன். அதாவது இப்போ உள்ள நார்மல் இப்போ உள்ள மெட்டீரியலிஸ்டிக் சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, லைஃப் கம்ஸ் ஃப்ரம் மேட்டர். அதாவது கெமிக்கல் காம்பினேஷன்ல லேபரேட்டரியில வந்து நாங்க லைஃபை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து தவறு. அது அப்படி எப்படி தவறுனா, இப்போ நிறைய கெமிக்கல்ஸ் வந்து இப்போ ஒரு வார் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ சைனா இந்தியாவுக்கு வார் வரலாம், வரணும்னு போகலாம். ஆனால் வார் வர மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா? ஒரு மிகப்பெரிய வார் வந்ததுன்னா என்ன ஆகும்? நிறையா இங்கேருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏவுகணை விடுவாங்க, அங்கேருந்து அவங்க ஏவுகணை விடுவாங்க, கரெக்டா? அப்புறம் வந்து நிறைய குண்டெல்லாம் போடுவாங்க, கரெக்டா? இதெல்லாம் என்னது? கெமிக்கல்ஸ். அவ்வளோ ஏவுகணை வேஸ்ட் ஆயிடுச்சு, அவ்வளோ குண்டு செலவாயிடுச்சுன்னு சொல்லி யாராவது கவலைப்படுவாங்களா? ஆனால் ஒரு மனிதன் இறந்தா எவ்வளோ கவலைப்படுறாங்க? 20 சோல்ஜர்ஸ் இறந்துட்டாங்கன்னா எவ்வளோ ஒரு வருத்தங்கள் இந்தியன் பீப்புள். ஆனால் ஒரு 10-100 ஏவுகணை வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு, கெமிக்கல்ஸ்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி யாராவது ஆர்வி ஒரீங்க முடி. ஸோ அதனால மேட்டர் தான், ஒரு கெமிக்கல் காம்பினேஷன் தான் இது அப்படின்னு நினைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அது மிகப்பெரிய தவறு. அப்படியே ஒரு கெமிக்கல் காம்பினேஷனாக இருந்தாலும் அந்த கெமிக்கல் காம்பினேஷன் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி யாராவது வருத்தப்படுவாங்களா? வருத்தப்படும். இந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து அந்த லாஜிக்கை வந்து அர்ஜுனன் சொல்றாரு. நீ எப்படி பார்த்தாலும் நீ வருத்தப்பட வேணாம், நீ ஆன்மா நினைச்சாலும் வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா அந்த உடல் வந்து டெம்பரவரி, அதில் ஆன்மா வந்து நிலையானது, அதுக்கு வந்து அழிவு கிடையாது. ஒன்லி மேட்டருக்கு தான் என்னது 6 விதமான சேஞ்சஸ் உண்டு. என்ன 6 விதமான சேஞ்சஸ்? ஒரு வட்டம் கிரியேட் பண்ணுவாங்க, பிறக்கிறது இந்த பாடிக்கு, இல்லைன்னா மேட்டரை கிரியேட் பண்ணுறது, அப்புறம் growth, அப்புறம் சஸ்டினன்ஸு, அப்புறம் பை ப்ராடக்ட்ஸு, அப்புறம் டென்லி டெத். ஓகே, எல்லா விதமாக இது தட் இஸ் நாட் யாரெல்லாம் பாடி எடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு இதெல்லாம் உண்டு. அது வந்து சோல் உள்ள இருக்கும்போது, ஓகே, சோல் உள்ள இல்லை அப்படின்னா மேட்டர் வந்து அப்படியே இருக்கும், கொஞ்ச நாள் அழிஞ்சிடும். 2 டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இருக்கும். ஓகேவா? ட்வின்லிங் அண்ட் டை 3 வேணா இருக்கலாம். ஜீவாத்மா இருக்க போய் தான் இந்த பாடி ரொம்ப அழகா இருக்கு. ஒரு பெண்மணி அழகா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பெண்மணி எப்படி அழகு, எந்த அழகு, இதனால அழகு வருது? இந்த பாடிக்குள்ள பார்த்தோம்னா என்னென்ன இருக்குது? இந்த பாடிக்குள்ள சளி, ரத்தம், சதை, நிறைய அழுக்கு, மலங்கள், இதெல்லாம் இருக்கா? நர்வ்ஸ் இதெல்லாம் இருக்கா? பாடியோட லேஸ் அப்படி கட் பண்ணி மீன்ஸ் நாட் ரைட் மீன்ஸ் வி ஹேவ் சி கேன் சி டா இப்படி பார்த்தோம்னா அது இதுதான் இருக்கும், ஃபுல்லாக இருக்கும். ஆனாலும் இந்த மாயாவோட நேச்சர் வந்து ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவ். நானும் எல்லாம் சரிதான், ஆனாலும் இட் இஸ் வெரி அட்ராக்டிவ். இந்த ஸ்கின் வந்து இந்த யூஐ இஸ் வெரி நைஸ்லி டன் பை கிருஷ்ணா ஆர் பிரம்மா. அதனால என்ன ஆகுது? ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, கரெக்டாக இல்லையா? ஸோ அந்த அட்ராக்டிவ்னஸ் எதனால வருது அந்த உடலுக்கு? அந்த சோல்னால, ஆன்மானால, கரெக்டு. ஓகே, அந்த ஆன்மா இல்லைன்னா அட்ராக்டிவ்னஸ் இருக்காது. இதே ஒரு அழகான பெண்மணி இறந்துட்டாங்கன்னா யாராவது அந்த அழகான பெண்மணி கிட்ட போவாங்களா? தட் மீன்ஸ் த சோல் ஹஸ் லெஃப்ட் த பாடி. அதனால அர்ஜுனன் வந்து இந்த மாதிரி ஒரு இது சொல்றாரு. இது ஒரு கெமிக்கல் காம்பினேஷன் அப்படின்னு நினைச்சாலுமே, இல்லை சோல் திருப்பி பிறந்து இறக்குதுன்னு நினைச்சாலும் நீ வருத்தப்பட வேண்டியதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா you are saying this is only a chemical combination. The body is only a chemical combination and it can be created in the laboratory. Then why do you worry? இந்தியா பாகிஸ்தான், இந்தியா சைனாவுக்கு சண்டை நடந்தாலும் அப்போ வந்து we are only worried about the people. பெரிய கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகுது, ஓகே, பயங்கர ஸ்பீடில் வந்து கார், ரொம்ப காஸ்ட்லியான கார், ரொம்ப காஸ்ட்லி. ஓகே, எது காஸ்ட்லி? லம்பாகினியா என்னது? ரொம்ப காஸ்ட்லியான கார் வந்து மோதுது, பென்ஸ், ஓகே, ஆமாம் BMW. அதெல்லாம் மோதின உடனே அந்த கார் வந்து உருக்குறவு இல்லாமல் செறிஞ்சிருச்சு. ஓகே, அப்போ வந்து மனிதனும் கொஞ்சம் அடிபட்டான். அங்கே ஒரு ஆம்புலன்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் காரை தூக்கிட்டு போமா, மனிதன் தூக்கிட்டு போவாங்களா? காருக்கு என்ன அடிபட்டுருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்களா? மனுஷனுக்கு அடிபட்டுன்னு பார்ப்பாங்களா? மனுஷனுக்கு தான் அடிபட்டு.
So that means this is not only chemical combination. There is something else inside the human body which is more valuable. அதுதான் ஆன்மா. ஓகே, இந்த ஆன்மா இருக்க போய் தான் அந்த பாடிக்கு வந்து அந்த சர்க்குலேஷன், பிளட் சர்க்குலேஷனு, ரெட் கார்பஸ்கல்ஸு, அந்த சக்தி எல்லாம் கிடைக்குது. இந்த ஆன்மா இல்லைன்னா இந்த பாடி இஸ் அ லம்ப் ஆஃப் மேட்டர். இந்திரியாணி பராணியாகு இந்திரியக பரமனஹ மனசஸ்து மனோபுத்தி யோபுத்தி பரமஸ்து சஹா. அதனால இந்த இந்திரியங்கள், சென்சஸ் வந்து இந்த பாடியை விட ஹையர். அப்படி இந்த லம்ப் ஆஃப் மேட்டர் வந்து பிரயோஜனம் கிடையாது. ஓகே, அதனால அர்ஜுனா என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணர் வந்து ஃபைட் பண்ணு அப்படின்றார். டோன்ட் வரி தட் தே ஆர் ஒன்லி யுவர் ரிலேட்டிவ்ஸ், தே ஆர் ஒன்லி சோல்ஸ், தே ஆர் சோல்ஸ். ஆன்மா தான் அவங்கெல்லாம். அதனால அவங்க கூட நீங்க ஃபைட் பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கீங்க, ஃபைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்த ஸ்லோகம் பண்ணலாம். சன்னா புரிஞ்சு சொல்லுவா. வெரி குட். ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யோ. 27வது ஸ்லோகம். ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யோ த்ருவம் ஜன்ம மிருத்தஸ்ய ச தஸ்மாத் பரிஹாரியத்தே தஸ்மாத் பரிஹாரியத்தே நாத்வம் சோசிதுமர்ஹசி ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யோ த்ருவம் ஜன்ம மிருத்தஸ்ய ச தஸ்மாத் பரிஹாரியத்தே நாத்வம் சோசிதுமர்ஹசி. அருமையான பற்பட்ட டிரான்ஸ்லேஷன் படிக்கிறேன். One who has taken his birth is sure to die, and after death one is sure to take birth again. Therefore, in the unavoidable discharge of your duty, you should not lament. யார் ஒருத்தர் பிறப்பு எடுத்தாங்களோ அவங்க நிச்சயமா இறக்க தான் செய்யணும். யார் இறந்தாங்களோ அவங்க நிச்சயமா பிறப்பு தான் செய்யணும். ஓகே, அதனால இந்த அன்னவாழல் டியூட்டி அதை வந்து நம்ம பண்ணாம இருக்கக்கூடாது அப்படின்றார் கிருஷ்ணன். ஃபைட் பண்ண சொல்றாரு அர்ஜுனன். அதை ஃபைட்னா சும்மா ஃபைட் கிடையாது. கிருஷ்ணர் ஆணையின் பேர்ல கிருஷ்ணருடைய சர்வீஸை வந்து அர்ஜுனா பண்றாரு. It is not fight. It is actually a Krishna conscious activity done by Arjuna for satisfying Krishna. Okay? கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காக அர்ஜுனர் ஒரு ஆக்டிவிட்டி பண்றார். அதுதான் பண்றாரு. தவிர அவர் வந்து நார்மலா இப்போ ஒரு அராஜகமா, இப்போ சைனா ஒரு அக்ரஸிவா அரகண்டா வந்து இந்தியாவை அட்டாக் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி ஃபைட் கிடையாது. கிருஷ்ணர் வந்து நீ பண்ணு அப்படின்னு சொன்னதுனால அர்ஜுனா பண்ண போறாரு. ஸோ இட் இஸ் எ கிருஷ்ணா கான்சியஸ் ஆக்டிவிட்டி. புரியுதா? இப்போ ஒருத்தர் வந்து பிறக்கிறாரு இறக்குறாரு, பிறக்கிறாரு இறக்குறாரு, இதை போட்டுருக்காங்கல்ல. whoever has taken birth he has to die, who has dead they have to take birth. ஸோ இது பிறப்பு இறப்பு வந்து ஒரு சுழற்சி ஆயிடுச்சு. கரெக்டா? இப்போ இந்த சுழற்சி வரும்போது இதோட நோக்கம் என்ன, வாழ்க்கையோட நோக்கம் என்ன? இப்படி பிறந்து நல்லா அப்படி எங்கள் அப்பா எப்படி இருந்தாலும் அதே மாதிரி நானும் இருந்து அப்படியே நானும் ஒரு பை ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணி என் பையனும் இதே மாதிரி இருடான்னு சொல்லி, அவன் பையனும் அவனும் இதே மாதிரி இருடான்னு சொல்லி இப்படி போயிட்டே இருக்கிறதா லைஃபா? லைஃபோட பர்பஸ் என்ன? புரியுதா? கொஸ்டின் புரியுதா? நம்ம பிறந்தோம், பிறந்த ஒரு வாழ்க்கையில கொஞ்சம் வாழ்ந்துட்டோம். அப்புறம் நம்ம பசங்களை வளர்க்கும் போது என்ன சொல்றோம்? இதே மாதிரி லைஃப்பை லீட் பண்றான்னு சொல்றோம். கேட்டா அவங்களும் லீட் பண்றாங்க. அப்புறம் அவன் பேர குழந்தை வருது, அவனும் லீட் பண்றான். இப்படியே லீட் பண்ணதான் லீப்பா. அப்புறம் புக்கை பார்த்தோன்னா என்ன ஆகும்? எங்க தாத்தா பேர் பாட்டி பேர்லாம் இருக்கும். இதனால என்ன பிரயோஜனம்? கரெக்டா? வாழ்க்கையில ஒரு நோக்கம் இருக்கும்ல, அது என்ன நோக்கம்? வாழ்க்கையில் நிறைய நோக்கம் இருக்கும் இல்லையா? சின்ன பிள்ளை இருக்கும் என்ன சொல்லுவான்? கலெக்டர் ஆகணுமா? கரெக்டா? கலெக்டர் ஆகிட்டா பெருசாக நினைப்பான். அப்புறம் மினிஸ்டர் ஆகணும்னு நினைப்பான். இப்படி நிறைய கனவுகள் இருக்குல்ல வாழ்க்கையில். அதான் நோக்கமா? there should be some purpose in the life, right? அது என்ன பர்பஸ்? என்னாச்சு அப்படி உட்காந்துக்க? நீ சொல்லு, எல்லாம் அவங்க நீங்க சொல்லுங்க. இங்க இருக்கவங்க ஃபர்ஸ்ட் சொல்றோம். நீ வாழ்க்கை வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் திஸ் லைஃப்? அது வந்து ஹை லெவல். இப்போ வந்து நமக்கு தெரிஞ்சது எப்படி?
சஃபரிங் எப்படி ஸ்டாப் பண்ணுறது? சஃபரிங்கை ஸ்டாப் பண்ணி நிம்மதியாக எப்படி இருக்கலாம் லைஃப்பில், ஓகேவா? இது வந்து ஒரு பர்பஸாக வச்சுக்கலாம், கரெக்டாக? அதுக்கு தான் நிறைய கண்டுபிடிக்கிறாங்க, ஃபேனு, காரு, ஏசி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கல்ல. சஃபரிங்கை ஸ்டாப் பண்ணணும், கரெக்டாக? ஆனால் சஃபரிங்கை ஸ்டாப் பண்ண முடியுமா? பர்த், டெத்து, ஓல்டேஜ், டிசீஸ் 4 விதமான சஃபரிங் வருது. இந்த 4 விதமான சஃபரிங்ஸ்க்கு சயின்டிஸ்ட்டு மருந்தே கிடையாது. ஒரு டிசீஸ் போனால் இன்னொரு டிசீஸ் வந்துடும். கால்ரான்னு சொல்லி ரொம்ப பயங்கரமாக ஒரு டிசீஸ் 1940 வந்தது, கரெக்டாக? அதுக்கப்புறம் என்னாச்சு? அதெல்லாம் முடிச்சுட்டாங்க. அப்புறம் அடுத்த டிசீஸ் இப்போ வந்து COVID-19, கரெக்டாக? கொரோனா வைரஸ். இந்த மாதிரி ஒரு டிசீஸ் போனால் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அதோட பவர்ஃபுல்லாக அந்த டிசீஸ் இன்னொரு டிசீஸ் வருது, கரெக்டாக? ஸோ தட் மீன்ஸ் யூ கேன் நெவர் சால்வ் த ப்ராப்ளம் ஆஃப் டிசீஸ். யூ கேன் நெவர் சால்வ் த ப்ராப்ளம் ஆஃப் பர்த், டெத்து, ஓல்டேஜ், டிசீஸ். 4 விதமான துன்பங்களையும் சஃபரிங்கும் ஸ்டாப் பண்ண முடியாது. பிகம் சர்வன்ட் ஆஃப் கிருஷ்ணா. ஓகே, அதனால வாழ்க்கையோட நோக்கம் என்னன்னா, சந்தோஷம். வாழ்க்கையில வந்து இந்த மாதிரி இன்னொரு பிறவி இருக்கக்கூடாது, அதான் நோக்கமா இருக்கும். எனி இன்டெலிஜென்ட் பர்சன், ஓகே, நம்ம வந்து சர்வன்ட் ஆஃப் கிருஷ்ணா இதெல்லாம் நம்ம பக்தர்களா இருக்கிறதுனால சொல்றோம். இப்போ நம்ம இப்போ காமனா சாருமதி மாதாஜி அதே தான் போட்டுருக்காங்க. வேர் டு ரியலைஸ் ஹூ வி ஆர் அண்ட் வேர் வி ஆர், வை வி ஆர் சஃபரிங். வெரி குட். இது நம்ம ரொம்ப காமனா திங்க் பண்ணாலும் நம்ம வந்து இந்த சஃபரிங்லேயே தப்பிச்சிடணும். அதுதான் எய்மா இருக்கும், கரெக்டா? திருப்பி இந்த சஃபரிங் வரணும்னு ஆசைப்படுமா? அதே மாதிரி நான் மேக்ஸ் டீச்சர் அடி வாங்கினேன், அதே மாதிரி அடுத்த பிறவி பிறந்து திருப்பி மேக்ஸ் டீச்சர் அடி வாங்கணும், என் பண்ணிட்ட சண்டை போட்டு கொண்டு வாங்கினேன் அதே மாதிரி நான் பண்ணணும் அப்படி நினைக்க மாட்டோம். அந்த சஃபரிங்கை எப்படி அவாய்ட் பண்ணலாம், எப்படி ஹாப்பியாக இருக்கலாம், ஹவ் கேன் ஐ லிவ் ஹாப்பிலி, இதை மாதிரி நடக்கும், கரெக்டா? ஐ ஷுட் நெவர் டை. எப்படி ஒரு வீடு கட்டணும்னா அந்த புல்லட் ப்ரூஃப் கார் வாங்கிட்டு அந்த புல்லட் ப்ரூஃப் கார்லேயே போய்கிட்டு இருக்கணும், கரெக்டா? என் வீட்டை சுற்றி பெரிய காவலாளிகள் நிறைய பேர் இருக்கணும், பாடி கார்ட்ஸ் நிறைய பேர் இருக்கணும், எனக்கு பாதுகாப்பாக எல்லாரும் இருக்கணும். இதுதான் நம்மளோட கனவு. ஆக்சுவலாக நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும், நிம்மதியாக எப்பயுமே இருக்கணும். ஆமாம், ஒர்க் பண்ணக்கூடாது, நிறைய சொத்து இருக்கணும், நிம்மதியாக என்ஜாய் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய உள்ள இருக்கிற எண்ணம், ஓகே, டிசையர். இந்த டிசையர் தான் உண்மையிலே நம்ம லைஃபோட நோக்கம். அந்த டிசையர் வந்து இந்த பாடியில் வந்து பூர்த்தி ஆகாது. ஏன்னா இந்த பாடி எக்ஸாக்ட்லி ஆப்போசிட். இட் இஸ் அசத். எப்பனாலும் எந்த வியாதி வந்து டக்குன்னு போனது மேலே போயிடுவார், அவ்வளோதான், ஓகே. சொல்ல முடியாது, யாராலையும் கேரண்டி கொடுக்க முடியாது. அசித் திருப்பி ஒரு பிறவி எடுத்தால் திருப்பி முதல்ல ABCD படிக்கணும், கரெக்டாக இல்லையா? படிக்காம மார்க் வாங்க முடியுமா? அவ்வளோதான். நிரானந்தா, ஆனந்தமே கிடையாது. ஆனந்தம் ஒன்லி ஃபியூச்சர்லாம் இருக்கு. நான் இப்படி ஆகிட்டா, அப்பா ஆகிட்டேனா, தாத்தா ஆகிட்டேனா, இதுலேயே தான் இருக்குமே ஆனந்தம். தவிர ஆனந்தம் ப்ரெசண்ட்டாக கிடையவே கிடையாது, ஓகே. அதனால இந்த மாதிரி ஒரு பாடியில் இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரைட் திங்ஸை தேடுறது வந்து இட் இஸ் நாட் பாசிபிள். அதனால கிருஷ்ணன் என்ன சொன்னா, இந்த வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கணும், கரெக்டா? இந்த வாழ்க்கை வந்து சுழற்சியாக போயிட்டு இருக்கையில் இந்த சுழற்சியை வந்து ஸ்டாப் பண்ணணும், அதுதான் நோக்கம், கரெக்ட். இந்த சைக்கிளை வந்து ஸ்டாப் பண்ணணும். தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஹியூமன் பாடி. அனிமல் பாடியோட பர்பஸ் டிஃப்ரெண்ட், அவங்களுக்குலாம் வர டிஃப்ரெண்ட் டிசைஸ். அதெல்லாம் அப்படி பூர்த்தியாகி அப்படி சைக்கிளை வந்துட்டோம். ஆனால் ஹியூமன் பாடியில் மாத்திரம் தான் இந்த சைக்கிளை ஸ்டாப் பண்ணக்கூடிய அறிவு வந்து கான்சியஸ் கொடுத்துருக்காரு கிருஷ்ணன். அதை வந்து துஷ்பிரயோகம் பண்ணுறாங்கல்ல, அவங்க தான் கிருப்பனா, கஞ்ச பிசினாலே சொல்கிறாங்கல்ல, அவங்க தான். அவனும் உருவிட மாட்டான், அடுத்தவனையும் போவிட மாட்டான். அவங்கெல்லாம் படித்து போட்டுட்டாலும் ஆக விட மாட்டான். நீ அதெல்லாம் போகாதுடா, கிளப்பு கூட போ, கெட்டு அழிஞ்சு போ, பட் ஆனால் கிருஷ்ணா கான்சியஸ் போகாத அப்படிமா. ஏன்னா he does not want others to grow also. He is called Kirpana. Brahmana is one who helps others. இந்த மாதிரி செல்ஃப் ரியலைஸ் பண்ணுங்க, கிருஷ்ணரை ரியலைஸ் பண்ணுங்க இப்படின்னு சொல்றது தான் பிராமணா. There is only 2 categories, பிராமணா and கிருப்பனா, ஓகே. ஸோ ஸ்லோகத்தில் தான் சொல்றாரு, யார் பிறந்தாங்களோ அவங்க இறக்கணும், யார் இறந்தாங்களோ திருப்பி பிறக்கணும். இதனால அன்அவாய்டபிள் டிஸ்சார்ஜ் ஆஃப் டியூட்டினா கிருஷ்ணருக்கு என்ன சேவையோ அதை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக வச்சுக்கணும், நமக்குள்ள சேவையை அடுத்த ப்ரையாரிட்டியாக வச்சுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஆஃபீஸ்லையும் படிப்புலையும் சரி அது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக வச்சுட்டு கிருஷ்ண சேவையை வந்து லாஸ்ட் ப்ரையாரிட்டியாக வச்சுருக்கோம். அப்படி பண்ணக்கூடாது. கிருஷ்ணரோட சேவையை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக வச்சுட்டு மற்ற எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், ஓகே. ஸோ அதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு சாண்ட் பண்ணணும், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.
சாண்டிங் பண்ண தான் நம்மகிட்ட இருக்க அனர்த்தங்கள் போகும், நமக்கு வந்து நம்பிக்கை வரும். இல்லைன்னா நம்பிக்கை வந்து வரவே வராது கடைசி வரையும். எவ்வளோ நாலேஜ் இருந்தாலும் நம்பிக்கை வராது. ஓகே, அடுத்த ஸ்லோகம் போகலாம். 28வது ஸ்லோகம். அவ்யக்தாதினி பூதானி व्यक्तमद्यानि भारदा अव्यक्तनिधानानि एवा तत्र का परिदेवना. अव्यक्तादीनि भूतानि व्यक्तमद्यानि भारदा अव्यक्तनिधानानि एव तत्र का परिदेवना. All created beings are unmanifest in their beginning and manifest in their interim state, and unmanifest again when annihilated. So what need is there for lamentation? ஸோ பிறக்க முன்னால் வந்து எல்லாரும் அன்மேனிஃபெஸ்ட். ஓகே, எப்படி இந்த பிறக்க முன்னாலாம் யூனிவர்ஸ் கிரியேட் பண்ண முன்னால் எல்லாரும் விஷ்ணுவோட பாடியில் வந்து இருப்பாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு பாடி கிடையாது. இந்த சோல்ஸ் எல்லாம் விஷ்ணுவோட பாடியில் மெர்ஜாக இருக்கும்போது அவங்களுக்கு பாடி கிடையாது. அதுக்காக அன்மேனிஃபெஸ்டட் ஸ்டேட் வாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும்னா, இந்த யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணுறது எப்படின்னா, இந்த விஷ்ணுவோட பாடியிலேருந்து பபுளாக யூனிவர்ஸ் வரும். அது பெருசாகி என்ன ஆகும், அதில் வந்து ஒரு லிவிங் என்டிட்டிக்கு என்னென்ன டிசைர்ஸ் இருக்கோ அதுக்கேற்றாப்படி தே வில் கெட் அ பாடி, அவங்களுக்கு ஒரு உடல் கிடைக்கும். அது வந்து மேனிஃபெஸ்ட். இந்த அப்படி மேனிஃபெஸ்ட் ஆகிடுச்சு இல்லையா. இப்போ வந்து அவங்களுக்கு அதை ஒரு ஃபர்ஸ்ட் வந்து நிறைய தப்பு பண்ணாங்கன்னா கீழே போவாங்க, ரொம்ப நல்லது பண்ணாங்கன்னா மேல் உலகம் போகிறாங்க. புரிஞ்சுதப்பா, கீழ் உலகம் மேல் உலகம் அப்படி சுற்றி சுற்றி வராங்களா. இந்த கூத்து நடந்துகிட்டே இருக்கும். எவ்வளோ நடக்கும், பிரம்மா உயிரோடு இருக்க வரையும். ஒரு மூச்சு, விஷ்ணுவோட மூச்சு இருக்கு இல்லையா, அந்த மூச்சை உள்ளே இழுக்கிற வரையும் இவங்களோட ஆட்டமாக நடக்கும். அது வந்து பிரம்மாவோட 100 இயர்ஸ். விஷ்ணுவோட ஒரு மூச்சு எவ்வளவு, 100 இயர்ஸ். ஓகே, இந்த 100 இயர்ஸ் வரையும் இந்த மேனிஃபெஸ்டேஷன் நடந்துகிட்டே இருக்கும், பிறப்பு இறப்பு நடந்துகிட்டே இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, திருப்பி they will go to unmanifested stage. They will go inside the body of Vishnu. merge. கரெக்டா. ஸோ இதனால இந்த மாதிரி எப்பப்போ கிரியேஷன் நடக்குதோ அப்போ மேனிஃபெஸ்ட் ஆகிட்டு, எப்போ இந்த யூனிவர்ஸே அழியுதோ அப்போ அனிஹிலேட் ஆகிட்டு வரதுனால எதுக்காக நம்ம வருத்தப்படணும்னு சொல்லி கிருஷ்ணா அர்ஜுனன் கேட்குறாரு. இப்போ கொஸ்டின் ஹாசினிக்கு ஆப்வியஸ்லி தப்பு பண்ணா நிச்சயமா அதுக்கு தண்டனை அனுபவிக்கணும். கர்மா, அகர்மா, விகர்மா. கர்மானா ஆக்டிவிட்டி, விகர்மானா மூச்சு இழுக்கும் போது இல்ல. அவ கேட்கறது எப்படின்னா, தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா நரகத்துக்கு அதுக்குள்ள மூச்சு உள்ள இழுத்துட்டாங்கன்னா அவங்க என்ன ஆவாங்க. அவரோட மூச்சு வந்து நம்ம மூச்சு மாதிரி கிடையாது, இப்படி கிடையாது. அவர் மூச்சு வந்து பிரம்மாவுக்கு ஒரு டே வந்து 860 crore இயர்ஸ், 30 நாள். அதே மாதிரி ஒரு மாதம், அதே மாதிரி 12 months 1 year, அதே மாதிரி 100 இயர்ஸ் பிரம்மா உயிர் வாழ்ந்தார். ஓகே, பிரம்மாவோட ஒரு நாள் தூங்கும்போது என்ன ஆகும், ஒரு டே முடிஞ்சிடும். அப்போ எல்லா கணக்குகளுக்கும் முடிஞ்சிடும். பாதியில் விட்டுட்டு போகிறதுலாம் கிடையாது. அப்படி இந்த ஸ்டேட் எந்த ஸ்டேட்டில் அப்படி கிடையாது. எல்லாம் அனுபவிக்கிறதுலாம் அனுபவிச்சுவாங்க, நரகத்தை அனுபவிக்கிறதுலாம் அனுபவிச்சுவாங்க. அதுக்கப்புறம் என்ன புதுசாக கிரியேட் பண்ணுவார் பிரம்மா. புரிஞ்சுதா? அவங்க என்ன தப்பு பண்ணாங்களோ அதுக்கு நிச்சயமாக அனுபவிச்சு தான் ஆகும். அதில் தப்ப முடியாது. தப்ப முடியாது இல்லை. அப்படி பண்ண முடியலன்னா திருப்பி கிரியேஷன் வரும்போது அவங்க என்ன ஸ்டேஜ்ல விட்டுட்டு போயிருக்காங்களோ அதுக்கு பாடி கிடைக்கும். புரியுதா? ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பிரம்மாவோட டே முடியுது, பிரம்மா தூங்க போறாரு, அப்போ அவங்க அனிகுலேட் ஆகும். இதுன்னா இந்த 3 வேர்ல்டு அனிகுலேட், மேல உள்ள 3 வேர்ல்டு அனிகுலேட் ஆகாது. 3 பிளானட்டரி சிஸ்டம் அது கிடையாது. இது பிரம்மாவோட நைட்ல சொல்றேன். அப்ப அவங்க எந்த ஸ்டேஜ்ல விட்டுட்டு போயிருக்காங்களோ அந்த ஸ்டேட்ல இருந்து அடுத்த பிறவி உங்களுக்கு ஆரம்பிக்கும். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே, வெரி குட். ஸோ இந்த ஸ்லோகம் ரொம்ப நல்ல ஸ்லோகம், இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த கப்பல்லாம் படிங்க. ஓகே, நேரம் இருக்காது. யார் யார் புக்ஸ் படிக்கிறீங்களோ தயவுசெய்து அதை வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப் அனுப்பிச்சிருக்கோம் இல்லையா, கிரியேட் பண்ணிருக்கோம்ல, இஸ்வன் இங்கிலீஷில் ப்ரிப்பேர் புக்ஸ், அதில் வந்து தயவுசெய்து டெய்லி போடுங்க.
எவ்வளோக்கு எவ்வளோ பிரபுபாத புக்ஸ் படிக்கணுமோ அவ்வளோக்கு நல்லது. இப்போ நம்ம பேசுறது எல்லாமே நான் சொல்றது எல்லாமே பிரபுபாத புக்ஸில் என்ன இருக்கோ அதை தான் ரிப்பீட் பண்ணுவேன். ஐ எம் நாட் டெல்லிங் எனிதிங் நியூ. அப்படி சொன்னாலும் அது ப்ரீச்சிங் கிடையாது. என்ன ஒரு ப்ரீச்சர் பண்ணாரோ அதை திருப்பி ரிப்பீட் பண்ணுறது தான் இட்ஸ் கால்ட் ப்ரீச்சிங். ஓகே, அப்போ தான் அந்த மெசேஜ் வந்து கிருஷ்ணன் அப்படியே வரும். எனக்கு புதுசாக ஒன்று தோணுது நான் சொல்கிறேன், அது தட் இஸ் நாட் ப்ரீச்சிங். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த பிரபுபாத புக்ஸை டீப்பாக படிக்கணுமோ அவ்வளோக்கு நல்லது. கத்தமாக கேட்கல எனக்கு. அதாவது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது some realization we got. அத வேணா அது we can tell. Correct. Yeah, thank you. Very good point. Okay, அடுத்த ஸ்லோகம் போலாம். இப்போ இது முடிச்சிட்டோம். 28 முடிச்சிட்டோம். 29 ஆச்சாரிவத் பஷ்யதி கஷ்யத்தேனம் ஆச்சாரியவத் கஷ்யத்தேனம் ஆச்சாரியவத் பஷ்யதி கஷ்யத்தேனம் ஆச்சாரியவத் பஷ்யதி கஷ்யத்தேனம் ஆச்சாரியவத் வததி ததைவ சான்யா ஆச்சாரியவத் சைனம் மன்ய ஸ்ருணோதி ஸ்ருத்வா வியேனம் வேதன சைவ கஷ்யே ஆச்சாரியவத் பஷ்யதி கஷ்யத்தேனம் ஆச்சாரியவத் வததி ததைவ சான்யா ஆச்சாரியவத் சைனம் மன்ய ஸ்ருணோதி ஸ்ருத்வா வியேனம் வேதன சைவ கஷ்யே. Some look on the soul as amazing, some describe him as amazing, and some hear of him as amazing, while others, even after hearing about him, cannot understand him at all. Armi. ஸோ சிலர் எப்படி பார்க்குறாங்கன்னா சோல் வந்து ரொம்ப அமேசிங்காக பார்க்குறாங்க, சிலர் வந்து ரொம்ப டிஸ்கிரைப் வந்து ரொம்ப அமேசிங்காக டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஓ சோல்னா ரொம்ப பிரமாதம் சொல்கிறாங்க இந்த மாதிரி. சம் ஹியர் ஆஃப் ஹிம் இஸ் அமேசிங், ரொம்ப சோல்னா என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கேட்குறாங்க. சிலர் வந்து அதை பற்றி கேட்ட படமும் அவங்களுக்கு சோல்னா என்னன்னு புரியல. ஓகே, சோல் ஆன்மா அப்படிங்கிறது எப்படின்னா சிலர் என்ன பண்ணுறாங்க ரொம்ப அமேசிங்காக பார்க்குறாங்க, சிலர் அமேசிங்காக கேட்குறாங்க. நிறைய பேர் கேட்டுட்டு அதுக்குள்ள எனக்கு என்னென்ன புரியல கடைசி வரை. ஓகே, யார் ஒருத்தருக்கு தான் அந்த சோல் அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க வந்து திருப்பி இந்த உலகத்துக்கு வரமாட்டாங்க. ஓகே, ஸோ ஒன் ஹூ ஹஸ் அண்டர்ஸ்டுட் செல்ஃப் ரியலைஸ்டு சோல் யார் சொல்கிறோன்னா யார் தன்னைத்தானே புரிஞ்சுக்கிறாங்களோ பகவானை வந்து அவங்களால எவ்வளோ கெப்பாசிட்டி முடியுதோ அதை உணர்றாங்களோ அவங்க வந்து they will never come back to this world. ஓகே, அதனால் ஆன்மாவை பற்றி தெரிஞ்சவங்களை வந்து இந்த உலகத்தில் வந்து பார்க்கறது ரொம்ப அரிது. ஓகே, ஒருத்தர் வந்து பாடிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, ஜிம்முக்கு போவாங்க, கரெக்டாக நிறைய பாடியை வந்து கரெக்டாக லீனாக வச்சு கரெக்டாக மெயின்டைன் பண்ண நினைப்பாங்க. யோகா பண்ணுவாங்க. யோகா ஏன் எதுக்கு பண்ணுறாங்க, இந்த அஷ்டாங்க யோகா இருக்குன்னா அந்த பாடியை வந்து ஸ்லிம்மாக இருக்கணும், வளையும் போது வளையணும் இந்த மாதிரி. ஓகே, பாடியை மெயின்டைன் பண்ணுறது தட் இஸ் நாட் ராங். ஆல் ஹாவ் டு மெயின்டைன் த இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ராப்பர்லி. ஆனால் நம்ம தான் இந்த உடல் நினைச்சு வாழ்கிறோம் இல்லையா, அதுதான் தவறு. பாடி மெயின்டெனன்ஸ்க்காக கொஞ்சம் கையை கால அசைச்சிட்டு அது தட் இஸ் ஓகே. பட் யோகான்ற ஒரு பேரில் இல்லைன்னா உடலை வந்து பிரதானமாக வச்சு பண்ணுறாங்க இல்லையா, தட் இஸ் நாட் கரெக்ட். நம்ம வந்து எது பிரதானம்னா ஆன்மா தான் பிரதானம். நம்ம வந்து உடல் கிடையாது, ஆன்மா. இதை வந்து ஃபுல்லாக ரியலைஸ் பண்ணி வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதனுடைய பெனிஃபிட்டை ரீட் பண்ணாங்கல்ல, அதனுடைய பலனை அடைஞ்சாங்கல்ல, அவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. நான் இந்த ஆன்மா அப்படின்னு சொல்லி அதில் பலன்களை ஃபுல்லாக அடைஞ்சது யாருன்னா அர்ஜுனா. கிருஷ்ணர் சொன்னார் பகவத்கீதையில், அதை அப்படியே அர்ஜுனா ஃபாலோ பண்ணாரு. ஃபுல்லாக அர்ஜுனா புரிஞ்சிச்சு நான் வந்து இந்த சோல், நான் பாடி கிடையாதுன்னு சொல்லி. இந்த மாதிரி தன்னை வந்து உணர்ந்து இந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி அதில் உள்ள பெனிஃபிட்டை கிடைச்சது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஆன்மா உணரக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் சாண்டிங் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே,
இது எவ்வளோ சேன் பண்ணுறோமோ நிறைய நாலேஜ் படிச்சுட்டே இருக்கணும் கிடையாது. பிரபுபாத புக்ஸ் படித்தா போதும். 3 புக்கு தான், பகவத்கீதா, ஸ்ரீமத் பாகவதம், வெரி குட், சைத்தன்ய சரிதாமிரதம். இந்த 3 புக் படித்தா போதும். நிறைய புக்ஸ் படிக்கணும் கிடையாது. இந்த 3 புக்கை படிக்கிறதுக்கே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடும். ஓகே, இந்த 3 புக்கை படிச்சுட்டு ஹரே கிருஷ்ணா மந்திரம் நல்லா தெளிவாக சேன் பண்ணாலே இந்த வாழ்க்கையோட எண்டுக்குள்ள நிச்சயமாக நம்ம அந்த ஆன்மா அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணி பகவானுக்கு அன்பு தொண்டு பண்ணுறக்கூடிய அளவுக்கு நம்மளை ரெடி பண்ணிடலாம். ஓகே, இதுதான் வாழ்க்கையோட நோக்கம். நிறைய ஏக்கத்தில் போய் சேர்ந்து நான் டொனேஷன் பண்ணிட்டேன், இங்கே போய் நான் அவ்வளோ பெரிய ஆளாயிட்டேன், அவரா பெரிய டிவோட்டி ஆச்சு. இது நம்ம இந்த நேம் ஃபேம் ப்ரெஸ்டீஜ் தான் பண்ணல. வாழ்க்கையை நம்ம முதலேருந்தே பக்குவப்படுத்தி நம்ம வாழ்க்கையை கிருஷ்ணரை மையமாக வச்சு வாழ்றதுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்க நமக்கு கிருஷ்ணர் வழி காட்டிக்கிட்டே இருப்பார். ஓகே, அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம இடத்த மாற்றவோ தொழிலை மாற்றவோ தேவையில்லை. எந்த தொழில் பண்ணுறோமோ அந்த தொழிலே இருக்கலாம். கிரகஸ்தாவாகவே இருக்கலாம் கடைசி வரையும். ஓகே, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் சேஞ்ச் இல்லாமல் இன்டர்னலாக we have to bring lot of changes. அந்த மாதிரி பண்ணி வாழ்க்கையோட முடியும் போது நம்மளுடைய லைஃப் it has to be perfect. அதுதான் வாழ்க்கையோட நோக்கம். ஓகேவா, கரெக்டா இல்லையா? ஓகே, சரி, லாஸ்ட் ஸ்லோகம் கதை வேணுமா? லாஸ்ட் ஸ்லோகம் முடிச்சுக்கிறது. ஓகே, நேரம் இருந்ததுன்னா தேஹி நித்யம் அவத்யோயம் தேஹே சர்வஸ்ய பாரதா தஸ்மாத் சர்வாணி பூதானி நத்வம் சோசிதுமர்ஹசி தேஹி நித்யம் அவத்யோயம் தேஹே சர்வஸ்ய பாரதா தஸ்மாத் சர்வாணி பூதானி நத்வம் சோசிதுமர்ஹசி. Oh, descendant of Bharata, he who dwells in the body can never be slain. Therefore, you need not grieve for any living being. இதை கன்க்ளூட் பண்றார் கிருஷ்ணர். என்ன சொல்றாருன்னா, நீ யார் இந்த உடல்ல வாழ்றாங்களோ அவங்கள அழிக்கவே முடியாது. ஒன்லி பாடி தான் என்ன ஆகும், டை ஆகும். இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். ஓகே, இட் இஸ் எவ்ரிடே ஹேப்பனிங் ஸ்டோரி. ஓகே, எல்லா நாளும் நடக்கிற ஒரு ஸ்டோரி. ஒருத்தர் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறார் வாழ்க்கையில். ஓகே, அம்மா அப்பாவுக்கு என்ன கடமையோ அதை பண்ணுறாரு. அதே மாதிரி ஒய்ஃபுக்கு என்ன கடமையோ அதை தெளிவாக பண்ணுறாரு. குழந்தைங்களுக்கு என்ன கடமையோ அதையும் ரொம்ப மிகச்சரியாக பண்ணுறாரு. ஓகே, அப்புறம் என்ன பண்ணுறாரு, டெய்லி ஆஃபீஸ்க்கு பங்க்சுவலாக 7:30 கரெக்டாக போயிடுறாரு. நைட்டு 12 o'clock வரையும் ஒர்க் பண்ணுறாரு. ஓகே, இப்படி லைஃப் லீட் பண்ணிகிட்டே இருக்கிறார். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறார். புரியுதா? முதல் ஒரு மனுஷன் புரிஞ்சிச்சா? இது ஃபஸ்ட்டு பர்சன். செகண்ட் ஒருத்தர், அவர் கொஞ்சம் ஹரே கிருஷ்ணா சேன் பண்ணுறாரு. அவரால் ஆஃபீஸ் ஒர்க்கே ஒழுங்காக பார்க்க முடியல. வீட்டிலையும் கொஞ்சம் கோட்டை விட்டுறாரு. பசங்களை படிக்க வைக்கிறது சரி, அது கோட்டை விட்டுறாரு. ஓகே, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு. 2 பேர் பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஆள் எப்படி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிற மெட்டீரியல் இல்லை. கரெக்டாக. செகண்ட் ஆள் கொஞ்சம் இருக்கிறார். ரொம்ப பெர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது, ஏதோ இருக்கிறார் அவ்வளோதான். ஓகே, ஆனால் கொஞ்சம் பெர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. ஆனால் மெட்டீரியல்லாம் கொஞ்சம் லூஸ் பண்ணுறாரு. இது 2 பேரில் யார் பெட்டர்? ஓகே, அவனோட ஆன்சர் அங்கேயும் ஆன்சர் கேட்கலாம், வெயிட் பண்ணியே சொல்லலாம். ஹரணியோட ஆன்சர் என்ன? ஹாஃப்னியோட ஆன்சர் கிருஷ்ணா கான்சலுக்கு பெட்டர்ன்றாங்க. நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஹரணியோட ஆன்சர் யார் பெட்டர் 2 பேர்ல? ஒரு ஆன்சர் என்ன? 4 லக்கி. 2 பேர் சொல்லியிருக்கோம். ஓகே, அது 2 பேர்ல யார் பர்ஃபெக்ட் சொல்லணும்? ஒருத்தர் ரொம்ப பர்ஃபெக்டாக மெட்டீரியல் எல்லாமே இன்வால்வ் ஆகிருக்காரு. ஓகே, அவர் நிறைய ஆக்டிவிட்டி பண்ணுறாரு. இன்னொருத்தர் கிருஷ்ண கான்சியஸ் இருக்கிறாரு, பட் ஆக்டிவிட்டி சரியாக பண்ணல. ஆனால் கிருஷ்ணர் கொஞ்சம் பூஜை பண்ணுறாரு, சாண்டிங் பண்ணுறாரு. மெட்டீரியலாகவும் இஸ் நாட் வெரி பர்ஃபெக்ட். ஸ்பிரிச்சுவல்லையும் ஓரளவு போயிருக்காரு, அவ்வளோதான். இப்போ யார் தே ஆர் பெட்டர் டூயிங் இன் தேர் ஜாப்ஸ்? இந்த ஆன்சர் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்க கமெண்ட்ல. செகண்ட் ஒன் போட்டிருக்காங்க. செகண்ட் ஒன் யார் போட்டிருக்காங்க? ஸ்வேதா ஆண்டி. சந்தோஷ். அப்புறம்
because we do at least little. ஓகே, அது சந்தோஷம் ஆன்சர். அப்புறம் அக்ஷயா மாதாஜி என்ன போட்டிருக்காங்க? அக்ஷயா வரும் போல வெயிட் பண்ணு. கீதா மாதாஜி என்ன போட்டிருக்காங்க? யாருமே போட்டு சுபா ஆண்டி போட்டிருக்காங்க. இல்ல, நம்ம கேள்வி ரெண்டுல ஒண்ணா சூஸ் பண்ணோம். ஓகே, சும்மா ஜென்ரிக்கலா ஆன்சர் பண்ணக்கூடாது. ஒருத்தர் பர்ஃபெக்ட்டா எல்லாம் கரெக்ட் பண்றாரு, அவர் பெட்டரா? ரெண்டாவது உள்ளவர் வந்து கொஞ்சம் மெட்டீரியல் பண்றாரு, ஸ்பிரிச்சுவல் பண்றாரு, மெட்டீரியலையும் போட்டு விட்டாரு, ஸ்பிரிச்சுவலையும் போட்டு விட்டாரு. இது ரெண்டு பேர் தான். நம்மளே இஷ்டத்துக்கு ஏதாவது சொல்லக்கூடாது. ரெண்டு பேர்ல யார் பெட்டர்? ஸ்பிரிச்சுவலி போட்டு விட்டாரா? ஸ்பிரிச்சுவலையும் கொஞ்சம் தான். ஹரே கிருஷ்ணா ஃபுல்லா போயிட்டாரு, என்ன பர்ஃபெக்ட்டா he has become a devotee? No. மெட்டீரியலையும் சரியா இது பண்ண முடியல. ரெண்டு பேர்ல யார் பெட்டர்? Krishna conscious person Suchitra Mataji because he is utilizing his life properly. சுஷிதா மாதாஜி ஆன்சர் இது. அப்புறம் First one Sunita Subha is Sarmati Mataji. Krishna conscious person because he is trying to work for soul and also he is carrying his bodily activity. அப்புறம் அவர் சார்மதி ஆன்சர் இல்லையா? சார்மதி மாதாஜி. Shubha Mataji first one is better. First one is better. சுபா மாதாஜி மத்தவங்க தான் first one சொல்லிங்க. Geeta Mataji first one is better. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து கருத்து சொல்லும்போது எப்பயுமே நம்ம வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது ஒன்லி ஸ்கிரிப்சர்ஸ் படி தான் நம்ம ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். ஓகே, நிறைய பேர் சேர்ந்து ஒரு தலைவரை நியமிச்சா அந்த தலைவர் கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, எல்லாருக்கும் பிடிச்சிருக்க ஒரு தலைவர்னா அங்கே இருக்கிற எல்லாரும் ராஸ்கலாக இருந்தாங்கன்னா தலைவன் எப்படி இருப்பான்? ராஸ்கலாக தான் இருப்பான். திருப்பி ஒன்றா நம்பர் ராஸ்கலாக இருப்பான். கரெக்டாக இல்லையா? அந்த மாதிரி எல்லாருக்கும் பிடிச்சிருக்குங்க ஒரு ஆன்சர் சொல்ல முடியாது. நம்ம ஸ்கிரிப்சர்ஸில் என்ன ஆன்சர்ங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸ்கிரிப்சர்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறாங்கல்ல வாழ்க்கையில், அப்படி சொல்லிட்டு தர்மஸ்வசிதா வம்சம் விஸ்வக்ஷேகரா ஸ்ரீஹா நான் உத்பாதி எதிர் சமயேவகி கேவலம். இது ஒரு ஸ்லோகம் இருக்கு ஸ்ரீமத் பாகவத்தில். பர்ஃபெக்டாக அந்த மாதிரி பண்ணுறாங்கல்ல, நம்ம அப்பாவுக்கு உள்ள வேண்டியதெல்லாம் ரொம்ப கடமைகள்லாம் கரெக்டாக பண்ணிட்டு ஆன்மீகத்தில் கொஞ்சம் கூட நாட்டம் கிடையாது, ஆனால் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு தான் யமராஜா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி ஆளுக்கு தான் வெயிட் பண்ணுறோம், வாங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கன்னு. ஏன் அப்படின்னா நம்ம மெட்டீரியல் பார்வையில் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருந்தால் ஐயப்பா இப்படி தான் இருக்கணும், ஒரு கணவன்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு இப்படி தலைவர்னா இப்படி தான் இருக்கணும், அப்படி கிடையாது ஆக்சுவலாக. ஏன்னா பகவத்கீதைப்படி பார்த்தீங்கன்னா யஜ்ஞசிஷ்டா அசுர சொந்தம் மொச்சந்தே சர்வகில் விஷை பொஞ்சரே தேதுஹாபாவா ஏபசந்தி ஆத்மகாரணா. எந்த விதமான உணவை சாப்பிட்றோமோ அதை கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ணி சாப்பிடலன்னா என்னது? சின், பாவம். இது சும்மா நம்ம படிக்கல, இட் இஸ் ஆல் ட்ரூத். இது வந்து உண்மை, பகவான் சொல்றது உண்மை. அவ்வளோ பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது where is the perfection? You are doing some activity to satisfy some souls and we think that we have done a great work. ஆனா யமராஜா கணக்கு படியும் கிருஷ்ணாவோட கணக்கு படியும் இது கரெக்ட் கிடையாது. அதுக்கு பதிலா ஒருத்தர் என்ன பண்றாரு, ஆன்மீகத்தை ட்ரை பண்றாரு. என்ன பண்றாரு? இஸ் ட்ரைங் டு சாண்ட் ஹரே கிருஷ்ணா. அதுல போகும்போது என்ன ஆகுது? மெட்டீரியல்லாம் கோட்டை விட்டுறாரு. ஆன்மீகத்திலையும் பெர்ஃபெக்ட் ஆகல, மெட்டீரியல்லாம் கோட்டை விட்டுறாரு. ஆனா அந்த மாதிரி ஆளுங்களை என்ன பண்றாங்கன்னா கிருஷ்ணர் வந்து he saves them. அவர் என்ன பண்றாரு? ப்ரொடெக்ட் பண்றாரு. இதான் இந்த ஸ்லோகம் பகவத்ல சொல்றாங்க. இந்த மாதிரி ஆக்டிவிட்டி ரொம்ப பெர்ஃபெக்டா பண்றது வந்து சமயேவஹி கேவலம், ஒன்லி வேஸ்ட் ஆஃப் லேபர். என்ன அர்த்தம்? நேரத்தையும் டயத்தையும் பொருளையும் வேஸ்ட் பண்ணி ஒரு வேலை பண்றோம், அப்படி சொல்லுது பாவம். சமயேவஹி கேவலம், எல்லாம் வேஸ்ட், சும்மா பண்ணிட்டே இருக்காமா, ஒரு பிரயோஜனம் கிடையாது அந்த மாதிரி. ஆனா ஆன்மீகத்தில் இருக்க என்ன பண்றான்? we are soul, we are permanent ன்னு சொல்லி ஒரு ஸ்டெப் எடுத்து என்ன பண்றான்? is trying to realize whatever resource available, எது பக்கத்துல இருக்கோ அதெல்லாம் நினைச்சு என்ன பண்றான்? இதை வேற புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான். அந்த மாதிரி புரிஞ்சுக்கூடிய ப்ராசஸ் என்ன ஆகுது? அவன் ஸ்லிப் ஆயிடலாம். எதுல ஸ்லிப் ஆயிடலாம்? மெட்டீரியலா ஸ்லிப் ஆயிடலாம். தட் இஸ் ஓகேன்னு சொல்லுது பாகவதம். தட் இஸ் வெல்கம். அவன் குழந்தைங்களை பார்க்க முடியல, எல்லாரையும் பாக்கி வச்சிருக்கான், ஆனா ஆன்மீகத்துல கொஞ்சம் முன்னேறிட்டான்.
he is the perfect person சொல்லி கிருஷ்ணா சொல்றார். Yes, yes, I will save this person. This person who is very perfect, right? டைம் ஆஃபீஸ் போயிட்டு கரெக்டாக வந்து எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு வந்து எமராஜா வெயிட் பண்ணிட்டு வாங்க, உங்களை மாதிரி அவங்க தான் எங்களுக்கு தேவைப்படுது, ப்ளீஸ் கம் அப்படின்னு சொல்லி நடந்து கொண்டு போகிறாங்க. வாட் வி திங்க் இந்த மெட்டீரியலோட லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப சட்டில். நம்ம ஒன்று நினச்சிப்போம், நம்ம வாழ்க்கையில் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும், இனிமேல் நமக்கு நேரம் சொல்கிறது தான் காத்திருக்குன்னு. ஆனால் நம்மளுடைய ஆக்டிவிட்டியும் சாஸ்திரத்தோடையும் கம்பேர் பண்ணும்போது நம்மளோட ஆக்டிவிட்டி வந்து சமயவேகி கேவலம். அதுக்கு பதிலாக ஒரு சின்ன எஃபர்ட் நம்ம ஆன்மாவை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கோ அதுக்கு டைத்தை ஸ்பெண்ட் பண்ணினாலோ அதெல்லாம் வந்து கிரெடிட் ஆட் ஆகிட்டே இருக்கும். அது வந்து ஒருத்தர் மிகப்பெரிய துன்பத்திலேருந்து பாதுகாக்கும். நேஹா விக்ரணா சொஸ்தி பிரத்யநாயனா வித்யரே ஸ்வல்பமபியஷ தர்மஷ நாயதே மகதோபயா. அதனால எந்த விதமான ஒரு கருத்து சொன்னாலும் எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட் பண்ணாலும் நம்ம மனசுக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக அந்த கருத்தையோ நம்ம மனசுக்கு பிடிச்சிருக்கா அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்க முடியாது. அது சாஸ்திரத்தில் என்ன போட்டிருக்காங்க இதில் அப்படின்னு தான் நம்ம எப்பயுமே பார்க்கணும். குமுதம், ஆனந்த விகடன், சக்தி விகடன் இந்த மாதிரி புக்கெல்லாம் படிச்சுட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு இவர் என்ன சொல்லியிருக்காரு என் மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கு, இது ஆன்மீகம் கிடையாது. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, நாரதர் என்ன சொல்றாங்க, வியாசதேவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, பராசர முனிவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி இதுதான் லைஃப் அப்படின்னு வாழ்றது தான் ஆன்மீக வாழ்க்கை. புரியுதா? அது நம்ம வந்து ஒர்க் இஸ் வர்ஷிப், நான் பண்ணுறது தொழில் தான் எனக்கு தெய்வம், இதெல்லாம் வந்து நம்மளே கிரியேட் பண்ண கட்டுக்கதை. ஓகே, நம்மளே நமக்கு நாமே கிரியேட் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி ஒர்க் இஸ் மை வர்ஷிப் தான், பண்ணுற தொழில் தான் தெய்வம், எனக்கு சோறு போடுது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. கிருஷ்ணா ஒன்லி ப்ரொவைட்ஸ் யூ ஃபுட். எங்கே பண்ண தான் மழை வருது, மழை வரும்போது தான் என்னது கிரெயின்ஸ் கிடைக்குது, அதுலேருந்து தான் ஃபுட்டு வருதே தவிர நம்ம பண்ணுற தொழிலாம் நமக்கு ஃபுட்டு வரல. ஓகே, இஃப் கிருஷ்ணா does not sanction the salary should not be given to this person னா that person will not get salary. கிருஷ்ணாவோட கையில் தான் அது ஃபுல்லாக இருக்கு. ஓகே, அதனால அனன்யா சிந்தையந்தவா ஏஜனா பரிபாசிலே தேசாம் நித்யவிக்தானாம் யோகக்ஷேமஹான்யம். நம்மளுடைய யோகக்ஷேமத்தெல்லாம் கிருஷ்ண தான் பார்க்குறாரு தவிர நம்ம நினைக்கிறபடி நம்மளுடைய பர்ஃபெக்ஷனால அவர் ஃபேமிலிஸ் ஆர் நாட் ரன்னிங். நம்மளுடைய பர்ஃபெக்ஷனால we are not maintaining our families. Okay, our family is maintained by the grace of Krishna. கிருஷ்ணனுடைய கருணையினால இந்த வண்டி ஓடிட்டே இருக்கு. அதனால யார் ஒருத்தர் அதுக்கு டைம்ஸை ஸ்பெண்ட் பண்றாங்களோ தட் இஸ் த பெஸ்ட்னு சொல்லி பாவனை சொல்லு. ஏன்னா இன்னும் 2-3 இடத்துல சொல்லியிருக்காங்க, நமக்கு கிடைக்க வேண்டிய மகிழ்ச்சியும் நமக்கு கிடைக்க வேண்டிய துன்பங்களும் இட் இஸ் ஆல்ரெடி டெஸ்டைன்டு, அதை நம்மளால மாற்றவே முடியாது. அதனால நம்மளுடைய டயத்தை வந்து we should not always think about money. நம்மளுடைய டயத்தை வந்து கிருஷ்ணரை பற்றி யோசிக்கிறத செலவழிச்சோம்னா தட் இஸ் த பெஸ்ட் ஆக்டிவிட்டி. பாகவத இன்னொரு ஸ்லோகத்தை சொல்கிறாங்க, அந்த ஸ்லோகத்தோட ஃபுல் ரெஃபரன்ஸ் நான் இன்னொரு சொன்னேன். நல்லம்பதே துக்கவத் அந்யத்தா சுகம் அப்படின்னு சொல்லி வரும் சென்டென்ஸு. தஸ்யைவ ஹேதோ பிரயதேத கோவிதா நல்லம்பதே அப்படி வரும். ஸோ அந்த ஸ்லோகத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம இஷ்டப்படி நடக்காது. நமக்கு என்ன துன்பம் இருக்கோ என்ன இன்பம் இருக்கோ அது எல்லாம் ஆல்ரெடி டெஸ்டைன்டு. நம்ம வீட்டிலே இருந்தாலும் அந்த துன்பங்கள் இன்பங்கள்லாம் வந்துடும், நமக்கு தேடி வந்துடும். அதுக்கு உள்ள எஃபர்ட்டை நம்ம போடாம, ஓகே, அந்த இன்பத்தை தேடி நம்ம எஃபர்ட் போடாம, இல்லை அந்த துன்பத்தை குறைக்கிறதுக்கு எஃபர்ட் போடாம கிருஷ்ணருக்கு நிறைய எஃபர்ட் போட்டோம்னா என்ன ஆகும்? அதுதான் உண்மையான பிரயோஜனம். புரியுதா பாப்பா உனக்கு? ஓகே, ரைட். ஓகே, வேற क्वेश्चन இருக்கா? பாயிண்ட்ஸ்லாம் சொல்லலாம் நீ. குமுதா மச்சி. Second one is always better. Okay, even if you are not perfectly followed, that is better. Perfectly I followed all the process, no Krishna, that is the worst. Okay, அதனால நான் சொல்றேன். ஓகே, ஏன்னா சாஸ்திரப்படி அதான் சொல்றாங்க. சுபா வந்து நீங்க கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி அரவரன்னு நீங்க சொன்னீங்க அப்படிங்கறாங்க. அரவரனா நம்ம எல்லாம் பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்ணல. ஓகேங்களா? அதுதான் உண்மை. ஆக்சுவலா நம்ம என்ன பண்றோம்னா நம்ம ஆத்திர ஒரு கால் சேர்த்துல ஒரு கால் வச்சிருக்கோம். நம்ம ஃபுல்லா பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்ணோம்னா அது இன்னும் நாளாகும். ஆனால் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். மேபி நாங்கள் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேலே இருக்கோம், அவ்வளோதான். நீங்கள் ஒரு ஸ்டெப் கீழே இருக்கீங்க. பட் ஆனால் எல்லாம் என்ன பண்ணுறோம், ஹரே கிருஷ்ணான்னு சொல்லி நம்ம எல்லாம் இந்த லைனுக்கு வந்துட்டோம். அதனால் இந்த லைனில் வந்த பிறகு இந்த லைனில் வந்து அழிவே இருந்தாலும் நம்ம பண்ணுறது கரெக்டு தான். நம்மளோட கவுண்டர் பார்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்க ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க பண்ணுறதுலாம் செமையே கேவலமாக நான் வச்சுக்கணும். ஓகேவா?
ஏன்னா நம்ம இந்த லைனுக்கு வந்த எல்லா குரூப்ல இருக்கிற எல்லாருமே தே ஆர் இன் த பெர்ஃபெக்ட் லைன். ஓகே, அது இல்லாம நிறைய பேர் இருக்காங்களா வெளியில, அவங்க எல்லாம் தே ஆர் டூயிங் ஆக்டிவிட்டி as a waste of labor. நேரத்தை வேஸ்ட் பண்ணி, டைத்தை வேஸ்ட் பண்ணி, பொருளை வேஸ்ட் பண்றாங்க. ஓகே, Prabhuji, what if a person does not get a chance to know about Krishna consciousness before his end of a life? Is it because of his karma? அதாவது அவருக்கு லேர்ன் பண்ண முடியல அப்படின்னா அது அவரோட கர்மாவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா கரெக்ட். ஆனா இது வந்து பிரீச்சரோட இன்னெபிலிட்டி கூட சொல்லலாம். சைத்தன்ய பாபா என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லா நகர கிராமங்களுக்கும் போய் ப்ரீச் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. நம்மளும் என்ன பண்ணணும், ப்ரீச்சிங் என்ன பண்ணணும்னா ட்ரை பண்ணணும். வி ஹேவ் டு ப்ரீச் டு எவ்ரிவன். நம்ம வந்து நம்ம ஒரு குரூப்ல 6 பேர் வந்துட்டோம் இல்லையா, வி ஷுட் ட்ரை டு டெல் அதர்ஸ் ஹரே கிருஷ்ணா பத்தி சாண்ட் பண்ணுங்க. அது நிறைய இக்னோரண்ட் இருப்பாங்க, அவங்கள ரீச் பண்ண ட்ரை பண்ணணும். எத்தேஸ்டிக்கை ரீச் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. ஓகே, ஆனா ஒருத்தருக்கு வந்து தெரியல, அது வந்து மறைச்சே இருக்கு அப்படின்னா அவருடைய டிசைரை பொறுத்து தான் அது நடக்கும். ஓகே, இப்போ ஒருத்தர் வந்து ஆப்பிரிக்கா கண்டோம்ல, அங்க கூட இருக்கிறாரு. ஆனா அவர் கூட கிருஷ்ணா கான்சியஸை பிராக்டிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து அவருக்கு இருக்கு. ரைட்டா? சைனா விச் இஸ் கம்யூனிஸ்ட் கண்ட்ரி, அங்க கூட கிருஷ்ணா கான்சியஸ் பிராக்டிஸ் பண்ற மாதாஜி ரொம்ப அழகா சாரி உடுத்தி, இங்க இருக்கவங்கெல்லாம் சாரி உடுத்தாம வேற வேற ட்ரெஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா அங்க சைனாவில் இருக்கவங்க கூட சாரி எல்லாம் உடுத்தி ரொம்ப நீட்டா தலைக்கெல்லாம் போட்டு கிருஷ்ணா கான்சியஸ் ஃபாலோ பண்றாங்க. ரஷ்யா விச் இஸ் அகைன் ஏ கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் அரேபியன் கண்ட்ரிஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் கிருஷ்ணா கான்சியஸ் ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா ஒன்று டிவோட்டிஸ், மெர்சி, அவங்களுடைய கருணை இருக்கு. ஆனா அந்த கருணையை ரிசீவ் பண்ணணும் இல்லையா, அதுக்கு ரிசீவ் பண்ண கொடுக்க ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குல்ல. ரொம்ப அராஜகமா நம்ம இப்போ கிருஷ்ணா கான்சியஸ் சொல்லும் போது அதை ரொம்ப அரகன் பிஹேவியரா உதறி தள்ளுறவங்களுக்கும், ரொம்ப மீட் ஈட்டிங் சாப்பிட்றாங்கல்ல, மீட் ஈட்டிங் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கும் என்ன சொல்றாரு கிருஷ்ணர், அவங்கள மேலும் மேலும் டார்க்கஸ்ட் ரீஜனுக்கு புஷ் பண்றேன்றார். டார்க்கஸ்ட் ரீஜன்னா நாட் ஒன்லி பிலோ எர்த்து கீழே மாத்திரம் இல்லை, டார்க்கஸ்ட் ரீஜன் எர்த்லேயே நிறைய பிளேஸ்ல இருக்கு. சைனா, பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் சாப்பிடுவோம், எப்படி வேணாலும் இருப்போம். ஸோ இதெல்லாம் டார்க்கஸ்ட் ரீஜன். ஓகே, அந்த மாதிரி இடத்துல என்ன பண்றாரு கிருஷ்ணர் பறக்க வைக்கிறார். சொல்ற ஈஸ்வரன் சொல்றாரு, ஹூ இஸ் எ கில்லர் ஆஃப் சோல், ஆத்மகனம் அப்படின்னா கில்லர் ஆஃப் சோல். அந்த மாதிரி ஒரு பர்சனை ரொம்ப டார்க்கஸ்ட் ரீஜனுக்கு இன்னும் புஷ் பண்ணிட்டே இருக்கிறார். தட் மீன்ஸ் யூ நெவர் அண்டர்ஸ்டாண்ட் கிருஷ்ணா. So we have to see why he has not understood Krishna. Two things. One is devotee's mercy has not reached him. Second thing is he is not qualified. அவ்வளோ அரங்கண்டா பிஹேவியர் பண்ணி இந்த லோகத்துல அவங்களோட டிசைர்ஸ் அந்த அளவுக்கு, அதாவது மோசமாயி மெட்டீரியல் டிசைர்ஸ் நிறைய இருக்கும்போது இது வந்து அந்த ஆத்மாவை கொல்ற மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணிட்டாங்க உலகத்துல. அப்ப என்ன பண்ணாரு கிருஷ்ணர் வந்து புஷ் பண்ணிடுறாரு டார்க்கஸ்ட் ரீஜன். பாஸ்ட் கர்மாவும் சேர்ந்திருக்கான்னு கேக்குறாங்க. ஆமா, கட்டாயம் பாஸ்ட் கர்மா சேர்ந்திருக்கு. ஆல்சோ டிசைர் ரெண்டும் சேர்ந்து. ஆமா, அந்த இதனால அவர் கிருஷ்ணர் வந்து அவனுக்கு புரிஞ்சக்கூடிய முடியாத நிலைக்கு கொண்டு போயிடுறாரு. நீங்க என்ன சொன்னாலும் புரியாத நிலைமைக்கு அவன் போயிடும். ஓகே, அது அந்த மாதிரி கீழே போய் ரொம்ப பெரிய அரக்கனாயி கடைசி என்ன ஆனா கிருஷ்ணா கையிலேயே இஸ் கில்டு ஆர் சம் வே இஸ் கில்டு. அதுக்கப்புறம் தான் ஹில் கெட்ட அதர் பர்த். சொல்லுமா அவங்களுக்கு ஓகே ஆன்சர் ஓகேமா கேட்கும். பாயிண்ட் சிங்க தாங்கல ஃபர்ஸ்ட் ரூம்ல. You should not lament for this body. Correct. அது எப்படி நம்ம இந்த வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இந்த லைஃப்ல? நம்ம க்ளோஸ் லேபிங் இருந்தாங்கன்னா வருத்தப்படும்ல. We should not lament சொல்லி நம்ம படிச்சிட்டோம் ஈஸியா. அது எப்படி நம்ம ரியலைஸ் பண்றது? அதுக்கு தான் ப்ரே பண்ணலாம். அதுக்கு தான் வந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் கை கொடுக்குது. எப்பப்போ நம்மளால இந்த ஆன்சர் நம்ம படிச்சிட்டோம் எல்லாமே, பட் ஆனால் ரியல் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நிறைய என்னது எமோஷன்ஸ்லாம் இட் இஸ் இன் பிளே. அப்போ வந்து அந்த எமோஷன்ஸ்லாம் இருக்குது, நமக்கு அழுக வரும், நிறைய வரும் இல்லையா. அப்போ வந்து என்ன பண்ணால் we have to chant ஹரே கிருஷ்ணா. whenever we are stuck in spiritual life, the only remedy is ஹரே கிருஷ்ண மந்திரம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. இது சொல்லிட்டீங்கன்னா அது எல்லாமே பெர்ஃபெக்டாக மாறிடும். பாயிண்ட்
வந்து நம்ம மெட்டீரியல் திங்ஸ்ல எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருந்தாலும் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ்ல கொஞ்சமாவது இது இருந்தா ஒரு ஸ்டெப் லைட்டா எடுத்தாலும் கிருஷ்ணா நம்மள சேவ் பண்ணி கொண்டுருவார். ஏன்னா ஸ்பிரிச்சுவல் ஸ்டெப்பே எடுக்கணும் அது வேஸ்ட். ஓகே, ஸ்பிரிச்சுவல்ல இருந்ததுனா லைஃப் தட் மீன்ஸ் இட் இஸ் பர்ஃபெக்ட் லைஃப். எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருந்தாலும் அது வேஸ்ட் தான். ஆமா, மெட்டீரியல் பர்ஃபெக்ட் இல்லனா கூட பரவாயில்லை. ஓகே, ஸ்பிரிச்சுவல் இஸ் வெரி பெஸ்ட். ஓகே, வெரி குட் பாயிண்ட் ஹரிணி and Narsini. ஓகே, அடுத்து லைன் 4ல Santosh. Krishna has nothing to do. No one is equal to Krishna. No one is beyond Krishna. Krishna has three energy: external energy, that is Durga Devi; internal energy, marginal energy, other living alma. Internal energy is yoga maya. ஓகே, அதான் இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஏன்னா யசோதா வந்து கிருஷ்ணரை பையனாவே பார்த்தாங்க கடைசி வரை, கிருஷ்ணரை கடவுள்னு சொல்லி பார்க்கல. And this is also in Maya, that is called yoga maya. நம்மளும் வந்து இந்த உலகத்துல எல்லாத்தையும் பார்க்குறோம் இல்லையா, தட் இஸ் we are in Maya, மகா மாயா, துர்கா தேவி. யசோதா வந்து is in a yoga maya, internal potency. Vishnu one breath is 100 years. Unmanifested state of body, unmanifested state is in the body of Vishnu. Who understand the self, they will not come to the material world. Body is temporary, it has its changes. Birth, growth, sustenance, and byproduct, bundling, and death. Brahmana is one who help others. Those who take birth, they will die. Okay, Brahmana is one who help others. Na, it is not a help with respect to body. It is help with respect to only soul. Okay, நம்ம இந்த பகவத்கீதையில வந்தோம்னா பாடி லெவல்ல வந்து பேசவே கிடையாது, ஒன்லி சோல் லெவல் தான் பேசுறோம். ஏன்னா பாடி இஸ் டெம்பரரி. ஓகே, யார் ஒருத்தர் அடுத்தவங்களுக்கு வந்து இந்த நாலேஜ் சொல்றாங்களோ இல்ல வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்கள வந்து சோல் உணர வைக்க ட்ரை பண்றாங்களோ, பிரசாதம் கொடுக்கறது, இந்த மாதிரி ஹெல்ப் பண்றாங்கல்ல, he is a Brahman. Those who take birth, they will die. Those who are dead, they should take birth again. Soul is eternal. This body is asat and now happy. So that point is very important. Soul is eternal. Okay, so that is why we are trying to become living forever. Die ஆவதான் நினைக்கிறோம். Yeah, there is a characteristic of soul. Akshay Mataji. If one is following all the process but not Krishna conscious, it is worst. Very good point. One who is born is sure to die. One who is die and dead is sure to take birth again. ஏன் அது குட் பாயிண்ட் சொல்லணும்னா, பெர்ஃபெக்ட்டா பண்ணாலுமே இந்த லைஃப் முடிஞ்சிடும்ல, it becomes zero, right? Again he has to take birth in another place, start from the scratch. கரெக்டா இல்லையா? ஆனா கிருஷ்ண கான்சியஸ்லி ஒருத்தர் அவருலாம் முடிஞ்சிச்சு லைஃப். ஆனா கிருஷ்ணா என்ன சொல்றாரு, நீ என்னென்ன ஆன்மீக ஆக்டிவிட்டி பண்ணியோ அதெல்லாம் நான் ஸ்டோர் பண்ணிட்டேன், எங்க விட்டியோ அங்கேயிருந்து ஸ்டார்ட் பண்ணும். புரியுதா? திருப்பி ஹியூமன் லைஃப்ல எங்க நீ விட்டியோ. கிருஷ்ண கான்சியஸ் சில பேர் ஸ்லோவா சொல்றோம், சில பேரால சொல்லவே முடியல. 15 தடவை கிளாஸ்ல சொன்னாலும் சொல்ல முடியாது. சில பேர் ஒரு தடவை சொன்னோன்னு என்ன சொல்லிடுவாங்க, தப்புன்னு ரிப்பீட் பண்ணிடுவாங்க. கரெக்டா இல்லையா? ஹரே கிருஷ்ண மந்திரம் சில பேர் ரொம்ப நாளா 1.5 மணி நேரம் சாப்பிட மாட்டாங்க, சில பேர் 8 rounds 6 rounds பண்ண ஆரம்பிச்சிடறாங்களா உடனே. தட் மீன்ஸ் தே லெஃப்ட் சம் பிளேஸ். அவங்க என்னை விட சின்ன வயசு, சின்னவங்க அப்படி கிடையாது. அவங்க போன பிறகு இவ்வளவு விட்டுருக்காங்க, அதுலேருந்து கடற்கரை ஸ்டார்ட் பண்றாங்க, அவ்வளவுதான். புரியுதா? தட் மீன்ஸ் கிருஷ்ண கான்சியஸ்னஸ் வேர் வி லெஃப்ட் அது வரையும் சேவ் பண்ணிடுறாரு. ஸோ தட் இஸ் நாட் ஜீரோ. மெட்டீரியல் லைஃப் ஜீரோ ஒன்லி. ஒன்ஸ் டை மீன்ஸ் தட்ஸ் ஆல். ஒரு மிகப்பெரிய பொலிட்டிஷியன் வந்து பிரைம் மினிஸ்டர் இருந்தாரு. அவர் அதுக்கடுத்த பிறகு என்ன ஆனாரு, ஒரு நாயா பறந்துட்டாரு ஸ்வீடன்ல. அது பேர் சொல்லக்கூடாது, நம்ம லெக்சர்ல வந்து பேர் யார் பேரையும் மென்ஷன் பண்ணக்கூடாது. ஒரு நாட்டோட மிகப்பெரிய பிரைம் மினிஸ்டர் இருந்தவர் வந்து அடுத்த பதவியில வந்து நாயா பிறந்துட்டாரு. ஸ்வீடன்ல 2 நாய் இருக்கு, அதுல ஒரு நாயா பிறந்துட்டாருன்னு ஜோசியம் பார்ப்பாங்கல்ல, ஹாரோஸ்கோப் ரொம்ப பெர்ஃபெக்டா நினைக்கிறவர்கிட்ட சொல்லிக்கிறார், இந்த மாதிரி ஆயிடுச்சு அவரோட பிறப்பு. அப்ப என்ன ஆயிடுச்சு, he is a prime minister in the previous birth, he was a prime minister. இந்த பிறவில எல்லாம் ஜீரோ ஆகி டாக் ஆயிட்டாரு. திருப்பி அவர் அந்த மனித சுழற்சியை வந்து திருப்பி அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு எந்த பரிகரமும் எல்லாம் ஜீரோ ஆயிடுச்சுல்ல. வெரி பெர்ஃபெக்ட்லி ப்ரூவன். இது இஸ் நாட் ஒன்லி ஒரு வீட்டோட தலைவர் மட்டும் கிடையாது, அவர் நாட்டுக்கே பிரைம் மினிஸ்டர், அவருக்கே இந்த கதி ஜீரோ ஆயிட்டார். இஸ் நாட் a hero, he is a zero. அப்ப நம்மளாம் எந்த மூலைக்கு போறது? அதனால ஆன்மீகத்துல கொஞ்சம் பண்ணாலும் அதை கிருஷ்ணன் சேவ் பண்ணிடுறாரு. பௌதிகத்துல நீங்க எவ்வளவு பண்ணாலும் அடுத்த பிறகு இதாயிடும். ரைட், அடுத்த
அக்ஷய மாதாஜி முடிஞ்சதா? அக்ஷய திருப்பி போடுறாங்க. சரி பரவாயில்ல போட்டு போ. Who do not offer food to Krishna, that is sin. வெரி குட். There is no, இது வந்து அக்ஷயா. There is no medicine for suffering birth, death, old age and disease by the scientists. Very good point. That's a real problem of life. There is no attraction for body without soul. அது டெட் பாடி லிவிங் பாடி பார்த்தோம் இல்லையா, ஒரு ரொம்ப அழகான ஒரு பெண் வந்து இறந்துட்டாங்கன்னா there is no attraction. சுபா மாதாஜி. சுபா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. What if that first case person is doing duties without expectation and accept everyone as it is? Without expectation நம்ம என்ன சொல்றோம்னா he is not expecting salary சொல்றோமா? When we say we don't expect means what? We don't expect salary. Everyone works for money. ஒரு நாள் பைசா, ஒரு மாசம் பைசா வரலனா can anyone take up the job? வந்து வேலைக்கு போறேன்னு சொல்லுவாங்களா? That means there is expectation. There is always expectation. No expectation, without expectation no one works. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, work is worship சொல்லனா இருந்தாலும் சரி, அவருக்கு ஒரு மாசம் salary போடலனா திருப்பி அந்த கம்பெனிக்குள்ள கால் எடுப்பாரா? He will never do the work. He will not work. That means there is an expectation that I have to get the money. சரி அப்படி கூட வேணாம், இந்த மாசம் உங்களுக்கு பாதி salary கொடுக்குறோம் அப்படின்னா will you agree? I have to get the full salary. Not even a paise should be reduced. Correct இல்லையா? That means there is expectation. நம்ம expectation தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். Arjuna worked without expectation. ஏன்னா even though he has to kill his grandfather Acharya, கிருஷ்ணா சொன்னதுக்காக என்ன பண்றான்? பானம் போட்டு அவங்களை கொல்றான். ஆனா நம்ம வாழ்றது வந்து we are not living according to கர்மண்யேவதிகாரஸ்தே மாமலேஷ் கதாசனா மா கர்மபல ஹேத்துவு மாதே சந்து அஸ்து அகர்மணி. நம்ம அதுல வாழவே இல்லை. அதனால நம்ம வாழ்க்கையை எப்படி பியூரிஃபை பண்ணணும்னா, நம்ம சேலரி 4 லட்சம் வாங்குறோம்னா அதில் என்ன பண்ணோம்? 20,000 மந்த்லி எடுத்து கிருஷ்ண காரியத்துக்கு யூஸ் பண்ணணும். தட் இஸ் ஹவு வி கேன் பியூரிஃபை அவர் செல். அது வர்ற வரையும் நம்ம மனசு நிறைய விதமாக சொல்லும். இமேஜின் பண்ணிக்கணும், நான் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு, அப்படி இருக்கிறாரு அவர் எப்படி ஆவார் அப்படின்னு நினைப்போம். பட் தட் ஃபெல்லோ அந்த மாதிரி ஒரு மனிதனே கிடையாது. All persons expect salary, they work. Without salary, they don't work. Okay? That is very, very basic. அப்புறம் salary வாங்கிட்டு வந்து எப்படி பண்ணுறாரு? எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் செலவழிக்கிறாரா? No. Still there is expectation. Inside the house also there is expectation. There should be respect. வேலைக்கு சாப்பாடு கரெக்டாக இருக்கணும், எல்லாம் கரெக்டாக நடக்கிறதுக்கு. பட் he does not care how you spend. That is okay. Okay? ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷன் நிச்சயமாக எல்லார்ட்டையும் இருக்குது. அது கரெக்டாக புரியணுமா? இல்லைன்னா பேசுகிறேன். We were unmanifested before the creation, mentioned to the Vishnu at the end. The goal of my life to stop the process of birth and death. Suchitra Mataji. Goal of life is to stop the process of birth and death. Okay. Suchitra Mataji. The question ko okay. Okay, Hare Krishna. Thank you, Mataji. We should not lament for this body. Akshaya Tirthi Kosha. One who is trying spiritual, Krishna save him from the suffering. There are 6 changes in the body. AP Santosh. We should read the Shapalpa books, that is first Bhagavad Gita, then the Srimad Bhagavatam. And that's a very good point. Okay, now books read for the very important. Prabhupada is living in his books. Okay, so we have to read Prabhupada books. He is a Mahabhagavata soul. அதனால் அந்த புக்ஸை வந்து நம்ம எவ்வளோக்குள்ள படிக்கிறோமோ அவ்வளோக்குள்ள நம்ம பியூரிஃபை ஆகிட்டே இருப்போம். No one can destroy the body. The body is temporary. No one can destroy the soul. Destroy the body. தப்பா போட்டான். No one can destroy the soul. Body is temporary. Gita Mataji. Offer prasadam to Krishna and please him. Make us get purified. We have to always offer the food to Krishna. அதனால நம்ம என்ன பண்ணணும்? நம்ம யஜ்ஞம் பண்ணுறது சமம். ஓகே, யஜ்ஞம் பண்ணி அந்த யஜ்ஞத்துடைய பிரசாதத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அதுதான் அந்த பிரசாதம் சொல்கிறோம். அதனால் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது மூலமாக தான் நம்ம வந்து பியூரிஃபை ஆக முடியுமே தவிர எப்படி வேணாலும் இருக்கிறேன், எது வேணாலும் சாப்பிடுவேன் அப்படின்னோன்னா நம்ம வாழ்க்கை நிச்சயமாக பியூரிஃபை ஆகாது. அதனால் நம்மளால் முடிஞ்சாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். ஓகே, இப்போ என்னால் வந்து ஓரளவுக்கு ரீச் பண்ண முடிஞ்சிச்சு. ஒரு 6 பேர் கரெக்டுங்களா?
அதுதான் நம்ம ஸ்ட்ரென்த். இப்போ என்ன பண்ணா உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்குனே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, சர்க்கிள் இருப்பாங்க. அவங்க நீங்க சொல்றதான் கேட்பாங்க. அவங்கள்ட்ட வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணணும். தட் இஸ் வாட் கிருஷ்ணா சேஸ். பிரீச்சர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் சொன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேட்க மாட்டாங்க, ஆனா நீங்க சொன்னீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க. ஏன்னா உங்க மேல அவங்களுக்கு நம்ம மதிப்பு உண்டு. என்னைய வந்து அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். அதனால நம்ம என்ன பண்ணணும், நமக்கு தெரிஞ்சதை வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ட்ரை பண்ணணும். திஸ் இஸ் வாட் இட் இஸ் அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ணணும். எப்பயுமே there is nothing called Brahmina higher, மற்றவங்களாம் கீழே, அப்படி கிடையாது. Who is a Brahmin? Brahmin is one who knows the Brahman. He is a Brahmin. அதனால் நமக்கு வந்து already we have some potency. By chanting Hare Krishna, we are purified. There is a force within us to preach. அது மூலமா preach பண்ணா they will definitely change. They will listen. Okay? சுசித்ரா மாதாஜியோட क्वेश्चन இருக்கு, நீங்க எப்பவுமே ஆன்சர் சொல்லிட்டீங்க. We can we can start Krishna conscious from where we left in the next verse. Very good point. அதனால தான் சில பேர் டக்குன்னு பிடிச்சிடுறாங்க, சில பேரெல்லாம் பிடிக்க முடியல. Kripana means conjures, santosh. Correct. சுசித்ரா மாதாஜியோட क्वेश्चन கேட்டிருக்காங்க. Prabhuji, one more question. We wish to share with others about Krishna conscious, but sometimes they are not ready to listen. How to take this? ஸோ இதில் வந்து கனிஷ்ட அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி 3 பேர் இருக்காங்க. கனிஷ்ட அதிகாரி வந்து ஒன்லி டிடிஸை தான் வந்து பெருமையாக பார்ப்பாங்க. மத்தியம அதிகாரி எப்படின்னா he will know the difference. இவர் டிவோட்டி, இவர் நான் டிவோட்டி, இவர் ignorant, இவர் பகவான். கிருஷ்ணா இஸ் பகவான், அவர் பக்தர்கள். அப்புறம் நான் டிவோட்டி எத்தியஸ்டிக், வந்து என்விஎஸ் அவங்க. அப்புறம் ignorant. அது ignorant யாருன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணணும். அவங்களுக்கு தான் நம்ம ப்ரீச் பண்ண முடியும். என்விஎஸ்ஸாக இருக்காங்கல்ல, அதெல்லாம் வந்து சைத்தன்ய மகாபிரபு, இது நித்யானந்த மகாபிரபு, ஹரிதாஸ் தாக்கூர், பிரபுபாதர், இவங்கெல்லாம் வந்து they will preach. நம்மளோட லெவல் என்ன, யார் ignorant-ஆ இருக்கிறாங்க, they do not know but they need help, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு சொல்லலாம் நம்மளால முடியும். ஓகே, அதனால எல்லார்ட்டையும் நம்மளால ப்ரீச் பண்ண முடியாது இந்த லெவலில். who is envious we have to avoid. you cannot say I will make the bad apple good apple. ஒரு பேட் ஆப்பிள் இருக்குன்னா குட் ஆப்பிள் பக்கத்தில் வச்சோன்னா குட் ஆப்பிளும் பேட் ஆகிடும். ஓகே, அந்த மாதிரி என்விஎஸ்ஸாக இருக்கும் என்ன பண்ணணும், we should avoid. ஓகே, ஹரே கிருஷ்ணா, you go your way, I will go my way. That's all. You don't need to care. ஆனால் ஏகப்பட்ட பேர் இந்த இதில் வந்து ரொம்ப ஏக்கத்தோடு இருக்கிறாங்க, ignorant fellows. அவங்களுக்கு வந்து இதை கொடுக்க ட்ரை பண்ணணும். அப்படி கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து பொறுமையாக சொன்னோம்னா they will understand. So we cannot preach everyone. அதனால் நமக்கு பிடிச்சவங்கெல்லாம், நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் எல்லாருமே ignorant-ஆ இருக்க மாட்டாங்க. ஆனால் ரிலேட்டிவ்ஸ் நம்ம பிடிச்சவங்களே நிறைய பேர் என்வியஸாக இருப்பாங்க. அவங்கள வந்து we have to leave them. நமக்கு பிடிக்காத மீன்ஸ் நமக்கு தெரியாதவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கூட ignorance இருப்பாங்க. அவங்களுக்கு we have to go and preach and make them relative, means make them devotees, then they are related to us. அதனால் எல்லாருமே நல்லா ப்ரீச் பண்ண முடியாது. அதனால் வந்து ஹரே கிருஷ்ணா சொல்லிக்கணும், யார் ignorant-ஆ இருக்காங்களோ அவங்களுக்கு மாத்திரம் ப்ரீச் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகே, when we preach we will whatever, how much you have chanted nicely, how much you have satisfied your guru nicely, Prabhupada nicely, அதுக்கு அளவுக்கு உங்களுக்கு வந்து கோர்ஸ் இருக்கும், ப்ரீச் பண்ணுறது எம்பவர்மெண்ட் இருக்கும். ஓகே, then they will be changed. The preaching is by changing the person's heart. இதயத்தை வந்து கம்பேஷன் இதயத்தை வந்து மாற்ற ப்ராசஸ் தான் ப்ரீச்சிங். இதயத்தை வந்து அவ்வளோ ஈஸியாக மாற்ற முடியாது. பிரபுபாதர் சேஞ்ச் த ஹார்ட்ஸ் ஆஃப் ஆல் த பீப்புள். அதனால் இதயத்தை மாற்றணும்னா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு பி பியூரிஃபைட். அப்போ தான் அடுத்தவங்களுடைய இதயத்தை மாற்ற முடியும். ஓகே, அதனால் ப்ரீச்சிங் வந்து இஸ் ஒன்லி டன் ஃபார் த ignorant people and favorable people. Okay, not for the unfavorable atheistic fellows. அவ்வளோதானே முடிஞ்சுதா? Akshaya, whatever we did materially, it will become zero. One day it will become zero. The hero will become zero. Prime Minister will become a dog. Okay, Prabhuji, Okay, Hare Krishna. There is no right or wrong. Means we have to discuss. One has to say no. Krishna sanctions everything. Krishna like creatures. Brahmin is what knows Brahmin. Akshaya Mataji. Who is envious, we should avoid them. Yeah, okay, Hare Krishna. Last is Santosh. Soul also born and die forever. Soul never born. Soul never take birth and dies. Okay, அது வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு ஆர்குமெண்டா போடுவாரு. Soul never
born never die. ஓகே, அது வந்து எப்பயும் பிறப்பு கிடையாது இறப்பு கிடையாது சோலுக்கு. ஒன்லி பாடிக்கு தான் பர்த் இருக்கு டெத் இருக்கு. ஓகேவா? முடிச்சுக்கலாமா? ஓகே, இப்போ நமஸ்தே என்ன சேர்ந்து பாடலாம். நாளைக்கு கிட்ஸ் கிளாஸ் முடிச்ச கிளாஸ் முடிச்சலாம். நாளைக்கு வந்து கிட்ஸ் கிளாஸ் வந்து 10:30 இருக்கு, மார்னிங் இருக்கு. ப்ளீஸ் ஜாயின். ஓகே, எல்லாருமே ஜாயின் பண்ணலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. நமஸ்தே நரசிம்ஹாய भक्तबला महाराज की निताय गौर प्रेमानंदे हरे 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 कृष्णा. नाले काल मीट பண்ணலாம் 10:30 की. थैंक यू वेरी मच. हरे कृष्णा. हरे कृष्ण.